Hi, hello பசங்களா. ஓகே, நானும் மேம் உங்களுக்காக நிறைய क्वेश्चंस எடுத்து வந்திருக்கோம். நமக்கு இன்னும் நீட் எக்ஸாம்க்கு இன்னும் few days தான் இருக்குது. சோ யாரெல்லாம் இன்னும் நல்லா ஸ்டே ஹைட்ரேட்டடா இருங்க. ஹெல்த்தும் முக்கியம், எக்ஸாமும் முக்கியம் தான். ஓகே. ஹாய் தானோஸ், ஹாய். So what about the others? யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? டக்குனு ஜாயின் பண்ணுங்க. We are about to start the live. Yes, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு போத் 11th 12th ஓகே ஃபுல் மார்க் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 11th மட்டும் இல்லாமல் 12th மட்டும் இந்த மாதிரி தனியாக இல்லை, போத் ஆர் மிக்ஸ்டு. ஓகே, ஸோ அப்போது நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ரைட்டா? ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க, நம்ம ஃபர்தராக செஷனுக்குள்ளே போடலாம், எந்த டிலேவும் வேண்டாம். ஓகே சார், we'll start then. ஓகே. ஸோ தென் பசங்களாம் இந்த லைவ்ல வர எல்லா நோட்ஸுமே இந்த வாட்ஸ்அப் கமெண்ட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் கமெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ரீவியஸ் செஷன்ஸோட நோட்ஸ் கூட இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்குது. ஸோ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாமே நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்குது, தென் வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஹாய் ஸ்வீட்டி, ஹாய் ஸ்வீட்டி, ஹலோ, ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஹாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? Okay sir, so we'll start our first question. Okay, the question பாருங்க, find out the true and false statement and choose the correct option. ஓகேங்களா? first statement என்ன? Families are characterized on the basis of both vegetative and reproductive features of plant species. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபேமிலிஸ் நம்ம பிளான்ஸில் கிளாசிஃபை பண்ணும்போது எதெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்க்கும், வெஜிடேட்டிவ் ஃபீச்சரும் பார்க்கும், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸும் பார்க்கும். ஓகே, அப்போ அது கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? சொலானம், பெட்டூனியா அண்ட் லிலியம் பிலாங் டு த ஃபேமிலி சொலனேசியே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதுல சொலானும் பெட்டூனியும் ஃபேமிலி சொலனேசியே தான். ஆனா லிலியம் it belongs to family லிலியேசியே. அதனால எல்லாமே சொலனேசியன்னு சொல்றது தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? Panthera and Felis belong to the order Felidae. ஓகேங்களா? ஸோ ஃபெலிடேன்னு சொல்றது ஆர்டரா? எக்ஸாக்ட்லி, இஸ் இட் ஆர்டர்? பேந்தரோடையும் ஃபெலிஸோடையும் ஃபேமிலி தான் ஃபெலிடேன்னு சொல்றது, அதனால இதுவும் தப்பு. ரைட், நெக்ஸ்ட் என்ன? டாக் பிலாங்ஸ் டு ஃபேமிலி கேனிடே. எஸ், டாக்ஸோட ஃபேமிலின்னு சொல்றது கேனிடே ஃபேமிலி தான். ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அப்போ ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பால் போட்டிருக்கு, ஜஸ்ட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ பாருங்க, the step in the technique of DNA fingerprinting. Okay, the step in the technique of DNA fingerprinting which is done after the transferring the separated DNA fragments to the synthetic membrane is. Okay, so இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட separated DNA fragments என்ன பண்றோம், synthetic mediumக்கு நம்ம மாத்துறோம் இல்லையா, synthetic membraneக்கு. ஓகேவா? நைலான், ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நைட்ரோசெல்லோஸ், அந்த மீடியம்க்கு நம்ம மெம்பரேனுக்கு மாத்துறோம். ஸோ அந்த பேர் என்னது? சதன் பிளாட்டிங் இல்லையா? ஸோ அந்த சதன் பிளாட்டிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு, எந்த ஸ்டெப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ what was the answer? சதன் பிளாட்டிங்க்கு அப்புறம் எந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணுவோம், அது தெரிஞ்சிருந்தா கூட you can answer for this question. ஹாய் ராஜி, ஹாய். எஸ், வெரி குட் ராஜி, வெரி குட், பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஸ்டெப் போவோம்? ஸோ நம்ம செப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? ஹைபிரிடைசேஷன் வந்து நடக்கும். யாரை வச்சு? வித் த ஹெல்ப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் VNTR ப்ரோப் வச்சு நமக்கு என்ன பண்ணுவோம்? ஹைபிரிடைசேஷன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் ஆட்டோ ரேடியோகிராஃபி இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், வெரி குட். ஓகேவா? எல்லாம் மோஸ்ட்லி ஆப்ஷன் 2 தான் சொல்லியிருக்கீங்க. பர்ஃபெக்ட் பசங்களா. ஓகே, வாட் அபவுட் தி அதர்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். Okay, so next question பாருங்க. Which of the following statements is incorrect regarding platyhelminths? So platyhelminths பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, they are mostly endoparasites found in animals. கரெக்ட் தானே? platyhelminths சொல்றது parasites தான், endoparasites, right?
Second என்ன flame cells help in osmoregulation and excretion in platyhelminths. அதுவும் கரெக்ட் தான். platyhelminthsல excretionும் அதே மாதிரி osmoregulation ரெண்டும் பண்றது என்னது flame cells, that is protonephrid குள்ள இருக்கிற flame cells. correct. Third statement என்ன, they are coelomates and bilateral symmetrical organism. correct தான். they don't have coelom plus அவங்களோட symmetry ன்னு கேட்டிங்கன்னா bilateral symmetry. அப்ப அதுவும் கரெக்ட். Fourth option என்ன, they possess a well developed circulatory system. circulatory system அவங்களுக்கு well developed இல்ல, அவங்களுக்கு well developed இல்ல, அவங்களோட gases எல்லாம் மூவ் ஆகுறது simple diffusion உள்ளதா. okay, so diffusion லூட the gases will be exchanged. அப்ப well developed ஆன circulatory system எதுவும் அவங்களுக்கு கிடையாது. so தப்பான statement வந்து option 4. ஓகேங்களா? fine. yes. okay sir, so next question. okay, so பாருங்க, read the following statement regarding the Gauss competitive exclusion principle. okay, sometimes question ல கேட்கலாம் competitive exclusion principle யார் கொடுத்தானா. okay, it was given by Gauss. ஓகேவா? so அந்த principle வச்சு பார்க்கும்போது எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? so first option பாருங்க, when the two closely related species are competing for the same resources, so they cannot coexist together for a long time. okay, if the resources for which they are struggling and are limited. okay, then next, if the shared resources are limited, then the species can show the coexistence அப்படினு சொல்றாங்க. third option, competitively superior species வந்து eliminate ஆகும் சொல்றாங்க. and fourth option is none of these. what was the answer? பட்டு ஆன்சரை போடுங்க பாப்போம். போல்ல ஆன்சர் பண்ணுங்க. hi Krishna Keetana, hi Adira. what was the answer for this question? போல்ல டப்பு ஆன்சரை போடுங்க பாப்போம். so Gauss சொன்னது என்னது? ஓகேவா? so ரெண்டு closely related species வந்து காம்படிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகேவா, அவங்களால என்ன பண்ண முடியாது, கோஎக்ஸிஸ்டன்ஸ் காட்ட முடியாது. ஓகேவா? so superior இருக்கவன் என்ன பண்ணிடுவான், inferior இருக்கவன eliminate ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். ரைட்டா? so அப்ப answer for this question is option number 1. ஓகேவா? so இது ஆன்சர் option number 1. yes, very good, super பசங்களா. okay, next question போறோம். okay, so next question பாருங்க, இது match the following தான். column 1 ன column 2 ஆ நம்ம மேட்ச் பண்ணனும். so first cycon சொல்றது என்னது, porifera, phylum porifera ஓட character இது cellular level of organization. அப்ப 1 க்கு 4 தான் கரெக்ட் மேட்சா வரும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் போடிங்களா? போல் வந்திருக்கு, சோ போல்ல ஆன்சர் பண்ணுங்க. எஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒபேலியான்னு சொல்றது எப்படிப்பட்ட ஆர்கானிசம்? அது ஒரு சீலம் ட்ரைட் தான், கரெக்ட்டா? அப்ப அதை எக்ஸிபிட் பண்றது மெட்டாஜெனிசிஸ். ஃபைன். எஸ்காரிஸ் வந்து அது ஆஸ்ட்ரல்மெந்தஸ் தானே? ஆஸ்ட்ரல்மெந்தஸ் சியூடோசீலோமேட், அப்ப சிக்கு 1 தான். நெக்ஸ்ட் லொக்கஸ்டா, அது ஒரு கிரிகேரியஸ் பெஸ்ட் தான், ரைட்? இட் கம்ஸ் அண்டர் அது ஒரு இன்செக்ட் தான், ஆர்த்ரோபோடா ஃபைலம். So insect ஓட கேரக்டர் என்ன? 3 pairs of legs. அப்போ லொக்கஸ்டான்னு சொல்ற இன்செக்ட்டுக்கு 3 pairs of legs இருக்கு, D2. ரைட். நெக்ஸ்ட் பைலா மொலுஸ்காவோட ஒரு யூனிக் கேரக்டர் தான் ராடுலான்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ ராடுலா தேர்ட் match, கரெக்டா? எஸ், வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன், A4, B5, C1, D2 and E3. வெரி குட் கிருஷ்ண கீர்த்தனா, உத்தாராஜி, ஆதிரா. ஃபைன். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஸோ பாருங்க, ஸோ நம்மளோட பிளான்ட் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளான்ட் ஹார்மோனுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கேரக்டர்ஸ் எந்த ஹார்மோனுக்கு ரிலேட்டடாக இருக்கும்? ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது பாருங்க, இட் இன்ஹிபிட் த longitudinal growth but it stimulates the transverse growth of the seedling அப்படின்னு சொல்றாங்க. and B பாருங்க, it accelerates the abscission. and C பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, it synchronizes the flowering and fruit set. okay, in case of pineapple. யார் இதை பண்ணுவா? அப்சிசிக் ஆசிடா, ஜிப்ரலினா, எத்திலீனா, சைட்டோகைனா? ஓகேவா? ஆன்சரை போல்ல போடுங்க பாப்போம். ஆன்சர் போல்ல போடுங்க. அப்சிசிக் ஆசிட், ஜிப்ரலின், எத்திலீன் and சைட்டோகைன். யாரு? What was the answer? Okay, so பாருங்க பசங்களா,
transverse growth ஓகேவா transverse growth காட்டுறது யாருன்னா in case of dicot sealing சொல்லுவாங்க and apical hook formation in case of dicot sealing இதெல்லாம் காஸ் பண்றது யாரு ethylene ஓகேவா இந்த ethylene தான் என்ன காஸ் பண்ணும் abscission காஸ் பண்ணும் and it is going to cause a flowering and fruit set in case of pineapple ஓகேவா pineapple ரெண்டு இடத்துல பாப்போம் ஓகே நம்ம auxinலையும் பாப்போம் as well as இந்த ethylene நம்ம பார்க்க போறோம் so கொடுத்திருக்க கேரக்டர்லாம் வச்சு பாக்கும்போது the answer for this question is ethylene ஓகேவா so ethylene க்கு தான் இது எல்லாமே ரிலேட்டட் ஆனது so option number 3 is the right answer okay next question Okay, so next question question da statement 1 and statement 2 irukku statement 1 papo the most distinctive feature of echinoderms is the presence of water transport system which helps in locomotion capture and transport of food and respiration idu da statement 1 idu correct ah thappa identify pannunga adukapram statement 2 enna in mollusks the body is covered by a calcareous shell and segmented with a distinct head muscular foot and visceral hump இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு அது கரெக்ட்டா தப்பா ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் பால் போட்டுருக்கு just mark it பட்டப்பட்டன போல்ல ஆன்சரை போடுங்க பசங்களா மென்ஷன் பண்ணுங்க ஓகே சோ ஆன்சருங்க சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே சோ ஸ்டேட்மென்ட் 1 பாருங்க the most distinctive feature of echinoderm is the presence of water transport system இல்ல echinodermata phylum echinodermatல இருக்குது water vascular system தான் ஓகேங்களா water vascular system okay water vascular system is present in echinoderms அப்ப water transport system யார்ல இருக்கு அது canal system ஓட இன்னொரு பேரு தான் okay water transport system means it is canal system peripheral தான் இருக்கு அதனால first statement வந்து தப்பு right okay இனி next statement பாருங்க in mollusks the body is covered by calcareous shell and segmented with a distinct head muscular foot and visceral hump இங்க problem என்ன இதெல்லாம் கரெக்ட் தான் molluscன்னு சொல்றதுக்கு calcareous shell இருக்கும் ஹெட்டும் muscular footம் then ஒரு visceral hump இருக்கும் ஆனா அவங்களோட பாடி segmented இல்ல அவங்களோட பாடி வந்து unsegmented அதுதானே NCERT சொல்றது ரைட் அதனால இதுவும் தப்பு so finally answer என்ன both statement 1 and 2 are incorrect second option sweetie recheck பண்ணுங்க உத்தராஜி கிருஷ்ண கீர்த்தனா very good கனுமா very good okay so next question க்கு போலாம் okay match the following இருக்கு yes hi retina hi ganuma hi பசங்களா okay so பாருங்க ஒரு சைடு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க sacred groves national parks wildlife sanctuaries இன்னொன்னு biosphere reserve ஓகேவா இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்க conservation of resources of the biosphere and second protection of particular animal species third protection of greater range of ecosystem and fourth one is traditionally protected forest area so இதுக்கு இதெல்லாம் ஆன்சர் வரும் போடுங்க பாப்போம் டக்குன்னு மேட்ச் பண்ணுங்க sacred groves க்கு எது வரும் What was the answer for this question pasangala pattan podunga paapom so what about the poll போயிட்டு இருக்கு I think so yes very good correct yes okay va so appo sacred groves parunga idu nama enna sollalam it is a protected forest area okay va last refuge அப்படினா சொல்லிருப்பாங்க so po a க்கு வந்து 4 okay va then national parks என்னது so it is a protected greater range of ecosystem ஒரு large area வந்து நம்ம protect பண்ண போறோம் national parksல right அப்ப 3 then next wildlife sanctuariesல மேஜரா நம்ம animal species protect பண்ணுவோம் so then 2 then biosphere reserve பாருங்க conservation of resource of அந்த particular biosphere நம்ம conserve பண்றதா என்ன சொல்றாங்க biosphere reserve then 1 so for 4 3 2 1 then answer is option number 4 okay va answer என்னது fourth option
Okay, what about the others? What about the others? The answer is option number 4. Yes, correct. Adira, Krishna Keetana, Raji, perfect pasanga. So for next question pola, next question. Okay, so next question பார்க்கலாம். Simple question தான். டக்குன்னு answer சொல்லணும். Okay, which of the following is sexual dimorphic character of a frog? What do you mean by sexual dimorphism? Sexual dimorphism. That means male-க்கு இருக்கிற character separate, female-க்கு இருக்கிற character separate, right? இப்போ male-ஓட character வச்சு ஒரு individual male தான் identify பண்ண முடியும், female-க்கு இருக்கிற character வச்சு female தான் இந்த individual கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ரெண்டு different sexes-க்கு இருக்க போற different characters, right? இதுதான் sexual. இப்படி இருக்குன்னா ஒரு individual வந்து sexual dimorphic exhibit பண்ற இண்டிவிஜுவல் நமக்கு சொல்லலாம், ரைட்? சோ இப்படி frog ஒரு sexual dimorphism exhibit பண்ற ஒரு animal தான். Tell me, மேலுக்கு இருக்கிற கேரக்டர் தென் அது ஃபீமேலுக்கு இல்ல. ஈ கேரக்டர் இது salivary gland, இது ரெண்டு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கும். ஓகே, டைஜஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது. டிம்பானம், அதுவும் என்னது ரெண்டு பேருக்கும் இருக்கும். நிக்டியேட்டிங் மெம்பரேன், வாட்டர்ல அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்ல கண்ணுக்கு, அதனால நிக்டியேட்டிங் மெம்பரேனும் மேலுக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கும். பட் வாட் அபவுட் vocal sacs? vocal sac மட்டும்தான் என்ன, இதுதான் sexual dimorphism exhibit பண்றது. vocal sac மேலுக்கு மட்டும் தான் இருக்கும், பிகாஸ் அவங்களோட மேட்டிங் டைம்ல ஓகே ஒரு சீசன் வரும்போ மேலுக்கு ஃபீமேல்ல கால் பண்ணணும். அதுக்காக ஒரு croaking சவுண்ட் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் மேல் frog. croaking சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? பிகாஸ் ஆஃப் vocal sacs. ஓகேங்களா? சோ அதனால மேல் மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல் இருக்காது. சோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். யாரெல்லாம் போட்டிருக்க தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். Very good Uttaraji, you have given the explanation. Copulatory pad vocal sac இது ரெண்டும் தான் மேல் இருக்கும். Very good. Okay sir, so next question க்கு போலாம். Next question, mycoplasma are the organisms that, okay, mycoplasma are the organism. First பாருங்க, they completely lack the cell wall, and second option they have the nuclear membrane, and third option பாருங்க, they can survive only in the absence of oxygen, and fourth one is they will be pathogenic to animals only. Okay வா? ஸோ இதுக்கு எது ஆன்சராக இருக்கும்? யோசிக்காமல் டக்குன்னு ஆன்சர் போடலாம். இட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, எந்த டைமும் எடுக்காமல் டக்குன்னு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ மைக்கோபிளாஸ்மாக்கு செல்வால் இருக்காதா, அண்ட் இதுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குமா, அண்ட் இதுவால் ஒன்லி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் தான் இதெல்லாம் சர்வை பண்ண முடியுமா, அண்ட் ஃபோர்த் சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் அ பேத்தோஜெனிக் டு அனிமல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் வாஸ் ஆன்சர்? எஸ், பர்ஃபெக்ட். எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. எஸ், மைக்கோபிளாஸ்மா இட் கம்ப்ளீட்லி லேக் த செல் வால். அதனால அந்த மைக்கோபிளாஸ்மா என்ன சொல்லுவோம்? ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்போ இது ஒரு ப்ரோகேரியாட். அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குமா? நோ நியூக்ளியர் மெம்பரேன். இட் கேன் சர்வைவ் ஒன்லி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிடையாது. ஓகே, இட் இஸ் அ ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப். ஓகே, ஏரோபிக் கண்டிஷன்ல இருக்கும், ஆனரோபிக் கண்டிஷன்ல இருக்கும். என்சிஆர்டில சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒன்லின்றது ராங்கு, அண்ட் இட் இஸ் போத் பேத்தோஜெனிக் டு போத் பிளான்ஸ் அஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். ஸோ ஒன்லி அனிமல்ஸ் கொடுக்காங்க. தட்ஸ் வாட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ராங்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? Right, next question போலாம். Next question, no more delays. Next question. Okay, so next question பாருங்க. Assertion reason da. Assertion என்ன? The duodenum of frog receive bile from gallbladder and pancreatic juice from pancreas through a common bile duct. இதுதான் ஸ்டேட் assertionல சொல்றது, right? இது என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. அதே மாதிரி ரீசன் பாருங்க. the bile emulsifies carbohydrate and pancreatic juice, digests fats and protein. இதுக்கு கரெக்ட் ஆன்சரா என்ன வரும்? ஆன்சர் போடுங்க. yes fine. so assertion பாருங்க, duodenum of frog ன்னு சொல்றது bile gallbladderல இருந்து ரிசீவ் பண்ற, pancreatic juice pancreasல இருந்து ரிசீவ் பண்ற. இது ரெண்டும் pancreatic juiceம் bile-ம் டியோடினத்திற்கு வர போறது through common bile duct ன்னு சொல்ற, which is correct. ஓகேங்களா? so common bile duct லூட, if this is common bile duct, இதுலூட எதெல்லாம் flow பண்ணும்? pancreatic juiceம் flow பண்ணும், அதே மாதிரி bile-ம் flow பண்ணும். ஓகேங்களா? இது எல்லாமே வர போறது ஏது region-லேக்கு? it is coming to which part? it is coming to duodenum of small intestine. ஓகேங்களா? right. இந்த ரீசன் என்ன?
our statement என்ன bile emulsifies carbohydrate. Emulsification bile யார் emulsify பண்ணும்? It is emulsifying fats. Fats மேல தானே emulsification process வர போறது, carbohydrate மேல வராது, அதனால தப்பு. ஓகேங்களா? pancreatic juice digest fats and proteins, அது கரெக்ட் தான். அங்க இருக்கிற pancreatic juiceல நிறைய enzymes இருக்கும், அது fat நீ டைஜஸ்ட் பண்ற enzymes இருக்கு, carbohydrate டைஜஸ்ட் பண்ற enzymes இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி protein டைஜஸ்ட் பண்ற enzymes pancreatic juiceல இருக்கு. பட் bile emulsifies carbohydrate னு சொல்றது தப்பு. சோ ஆன்சர் என்ன? assertion correct and reason is incorrect. Fourth option. Very good Krishna Kirtana. Fourth option. Okay, next question. So next question க்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சோ இங்க நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேக்குறாங்க. சோ ஒரு சைடு பாருங்க parthenocarpic fruit, fleshy fruit, false fruit and dry fruit. இந்த சைடு mango, strawberry, mustard, banana. இந்த சைடு mango, strawberry, mustard, banana. Parthenocarpic fruit என்ன மேட்ச் பண்ணுங்க, then fleshy fruit and we have the false fruit also, then last are dry fruit. மேட்ச்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம், யார் பட்ட ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்க்கறேன். எது ஆன்சர்? Yes, perfect. Super பசங்களா. Okay, so அப்ப பாருங்க parthenocarpic fruit, these are the fruits formed without fertilization. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? banana. அப்ப அல்டிமேட்டா அந்த parthenocarpic fruitsல என்ன இருக்காது? seeds இருக்காது. Okay, so அப்ப இதுக்கு 4. and fleshy fruit என்னது? நம்ம mango is a fleshy fruit, இது ஒரு true fruit and it is also example for drupe கூட. ஓகேவா? so அப்ப இதுக்கு 1. ஓகேவா? இதுக்கு 1. then false fruit apple, strawberry, cashew, இது மூணு பார்த்திருக்கோம்ல, apple, strawberry and cashew நமக்கு டயகிராம் கூட கொடுத்திருப்பாங்க NCERT ல. so அப்போ இதுக்கு 2. ஓகேவா? ஏன் false fruit சொல்றோம்? because in addition to ovary நமக்கு thalamusமே என்ன ஆகுது? fruit formation ஆக போகுது. and mustard உள்ள fruit நம்ம பார்க்கறோம் இல்லையா, so அது siliqua or siliculans சொல்லுவோம். so அது ஒரு dry fruit தான், அங்க flesh எதுவும் நம்ம பார்க்க முடியாது. so I am going with the 3. okay, ரைட்டா? so அப்போ அது என்னது? 4 1 2 3 4 1 2 3. so அப்போ option number 3. yes, option number 3. ஓகேவா? அப்போ next question போலாம். so answer for this question is option number 3. Okay, so next question பார்க்கலாம். இதுவும் statement question தான். statement 1, statement 2 ரெண்டு statement இருக்கு. first statement என்ன சொல்ற? plasma, blood plasma is a straw colored viscous fluid constituting nearly 45% of blood. 45% of blood. ஓகேங்களா? அது statement 1. statement 2 என்ன சொல்ற? neutrophils and monocytes are phagocytic cells. neutrophilsum monocytesum phagocytic cells னு சொல்ற. so answer என்ன வரும்? ரெண்டு statement. tell me. yes, fourth option students saying. okay, fourth option சொல்றாங்க. fine, so yeah, Krishna Kirtana fourth option. yes, பார்க்கலாம். plasma straw colored தான், viscous ஆன fluid தான். ஆனா அதோட composition, total blood ல அதோட composition எவ்வளவு percent? plasma னு சொல்றது 55% தான், 45% கிடையாது, அதனால இது தப்பு. statement 2, neutrophilsum monocytesum, yes, இது ரெண்டு பேரும், இவங்க ரெண்டும் phagocytic cells தான், pathogens നെ engulf பண்ணி destroy பண்ணிடும், அதனால statement 2 correct. so final answer என்ன? statement 1 incorrect while statement 2 correct. fourth option is the correct answer to this question. ஓகேங்களா? so next question பாப்போம். so activated sludge நம்ம microbes and human welfare ல வந்திருக்க sewage treatment plantல. so activated sludge ஓகேவா? இதுக்கு என்ன? so first option பாருங்க, it contains the anaerobic bacteria மட்டும் தான் இருக்கும்னு சொல்றாங்க, and it is a sediment okay formed in the settling tank அப்படினு சொல்றாங்க. third option, it is formed during the primary treatment of sewage, and fourth option, it is pumped into a aerobic sludge digester. எதுக்காக? for the production of biogas அப்படினு சொல்றாங்க. so for the answer என்ன சொல்லலாம்? what was the answer for this question? ஓகேவா? activated sludge னா என்ன? ஓகேவா? activated sludge னா என்ன? ஆன்சர் பண்ணுங்க. what was the answer for this question? 1 2 3 4. ஓகேவா? activated sludge. ஓகேவா? so அப்ப பாருங்க, activated sludge it contains நமக்கு anaerobic bacteria only சொல்றாங்க. it is totally wrong. ஓகேவா? it is formed during the secondary treatment. secondary treatmentல என்ன நடக்கும்? நமக்கு aerobic process இல்லையா,
So anaerobic bacteria only சொல்றாங்க, it's wrong. And it is sediment formed in the settling tank. ஓகேவா, அதாவது நமக்கு செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல மேல fluid இருக்கும், கீழே sediment ஆகும். அந்த செடிமெண்ட்ல என்ன சொல்றோம், ஆக்டிவேட்டர்ஸ்ல. இந்த ஆக்டிவேட்டர்ஸ்ல வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ளாக்ஸ்னு கூட சொல்லலாம், because it is consist of mass of, okay, mass of bacteria and fungal filaments இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் aerobes தான், but both of them are heterotrophic microorganisms. And they were formed during the primary treatment கிடையாது, they have formed during the secondary treatment. And they will be pumped in the, இதை எங்க பம்ப் பண்ண போறோம், anaerobic, ஓகேவா, anaerobic sludge digestive தான் பம்ப் பண்ண போறோம். So that's why option 3, 4 எல்லாமே நமக்கு wrong. So for answer for this question, option number 2. Yes, yes, very good, very good, very good. Next question, Paula. Okay, so next question, match the following தான், ஆனா நிறைய மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. So let's see, blood group தான் 4 blood groupும் போட்டிருக்கு column 1ல, அதோட corresponding composition, okay, I mean corresponding antibody உடையும் antigen உடையும் நிலைமை என்ன, ஓகேங்களா, அதுதான் நம்ம மேட்ச் பண்ணணும். So read it and match it, read it and match it. Person with O blood group, okay, O blood groupக்கு எதெல்லாம் antigen இருக்கும், antibody இருக்கும், அதோட characters எல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க. O blood groupனு சொல்றது அவங்களுக்கு ஆன்டிஜன் இருக்காது ஆர்பிசி மேல, இல்லையா, ஆன்டிஜன் எதுவும் இல்ல, பட் ஆன்டிபாடி ரெண்டு ஆன்டிபாடி இருக்கும், தட் இஸ் ஆன்டிபாடி ஏயும் இருக்கும், ஆன்டிபாடி பியும் இருக்கும். ஸோ 4க்கு ஓ பிளட் குரூப்போட கேரக்டர் வரும். நெக்ஸ்ட் ஓ பிளட் குரூப்னு சொல்றது யூனிவர்சல் டோனர் கூட தான், ஆன்டிஜன் எதுவும் இல்லாததுனால தே கேன் ஆக்ட் ஆஸ் யூனிவர்சல் டோனர்ஸ், ஓகேங்களா, அதனால 5 ஈவன் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா வரும் ஏக்கு. பி என்ன, ஏ பிளட் குரூப் சொல்லுங்க. ஏ பிளட் குரூப்னு சொல்ற ஒரு பிளட் குரூப்ல ஆர்பிசி மேல ஏ ஆன்டிஜன் தான் இருக்கும், ஓகேங்களா, ஏ ஆன்டிஜன் இருக்கும், ஆனா பிளாஸ்மேல ஏது ஆன்டிபாடி இருக்கும், ஆன்டிபாடி பி தான் இருக்க போற, சோ பிக்கு வந்து 1 தான் வரும், ரைட். இனி பி பிளட் குரூப் என்ன இருக்கும், ஆர்பிசி மேல பி ஆன்டிஜன் இருக்கும், ஆனா பிளாஸ்மா மேல ஆன்டிபாடி அகைன்ஸ்ட் ஏ தான் இருக்கும், ஓகே, ஆன்டிபாடி தான் பிளாஸ்மேல இருக்கும், அப்ப சிக்கு 2 தான் கரெக்ட் மேட்ச். நெக்ஸ்ட் டி என்ன, ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப்ல ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு ஆர்பிசி மேல. ரெண்டு ஆன்டிஜனும் ஆர்பிசி மேல இருக்கிறதுனால அவங்களோட பிளாஸ்மேல வந்து ஆன்டிபாடி எதுவும் இருக்காது, சோ நோ ஆன்டிபாடிஸ், ஓகேங்களா, ஆன்டிபாடிஸ் எதுவும் இல்ல, ஆனாலும் ஆன்டிஜன் ரெண்டும் ஆர்பிசி மேல இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் ஏபி பிளட் குரூப் நம்ம என்ன சொல்லுவோம், யூனிவர்சல் ரெசிபியன்ட் தானே சொல்றது, ஆன்டிபாடி எதுவும் இல்லாததுனால they are called as a universal recipient because clotting agglutination வராது. so final answer என்ன, A க்கு 4 5, B க்கு 2, sorry B க்கு 1, C க்கு 2, D 3 6. so first option is the correct answer, ஓகேங்களா. Yes, very good, Raji, Krishna Kirtana and Loshini. Krishna Kirtana, Loshini, Uttaraji, very good. Correct answer போட்டிருக்கீங்க. Next question க்கு போலாமா? So this is your next question. So Casparian strips are seen in the endodermis of, okay, Casparian strips are seen in the endodermis of, okay. So பாருங்க, Casparian strips வந்து present ஆயிருக்கு. முதல்ல நமக்கு Casparian stripsனா என்னன்னு தெரியணும். ஸோ நம்மளோட எண்டோடர்மஸ், ஓகே, எண்டோடர்மஸ் எப்படி இருக்கும், பேரா ஷேப்டு செல்ஸால் மேடப் ஆயிருக்கும், அண்ட் ஹியர் தே ஓன்ட் ஹாவ் எனி இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ், ஓகேவா. ஸோ அப்போது இந்த எண்டோடர்மஸ் மேலே நமக்கு என்ன போகுது, இந்த எண்டோடர்மஸ் மேலே நமக்கு சில ஸ்ட்ரிப் ஆஃப் சுபரன்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், போத் ரேடியல் அஸ் வெல் அஸ் டான்ஜென்ஷியலில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. இந்த சுபரன் ஸ்ட்ரிப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம், ஓகே. அப்போ இது எந்தோட எண்டோடர்மஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ டைகாட் ஸ்டெம் மட்டுமா இல்லை, போத் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மா, தேர்ட் ஆப்ஷன் போத் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்டா, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, மோனோகாட் ஸ்டெம் ஒன்லி சொல்கிறாங்க. எது ஆன்சர், வாட் வாஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? Okay, hi silent mafia, very good பசங்களா. எஸ், ஆப்ஷன் நம்பர் 3, ஓகேவா. காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரூட்ல மட்டும் தான் பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ அதாவது ரூட்டோட எண்டோடர்மஸ், அதாவது போத் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், இந்த ரெண்டு பேர் ரூட்ல இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்ன லேயர்னு சம்டைம் கேட்கலாம், இட் இஸ் அ எண்டோடர்மஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பசங்களா. சூப்பர். ஸோ இந்த ஃபயரோட நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
So which one is not contract during the normal inhalation? Yes, so breathing and respiration of gases, breathing and exchange of gases on the question that tell me which one do not contract agamata during normal inhalation. Normal inhalation la நாலு ஆப்ஷன்ல எது கான்ட்ராக்ட் ஆக மாட்டே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? diaphragm and external intercostal muscle. செகண்ட் ஆப்ஷன் வந்து diaphragm. தேர்ட் ஆப்ஷன் வந்து external intercostal muscle. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து internal intercostal muscle. ஓகே, போல் வந்தாச்சு. tell me போல் போடுங்க. ஆன்சர் சொல்லுங்க. what is the correct answer? normal inhalation டைம்ல கான்ட்ராக்ட் ஆகாத மசில் ஏது? normal inhalation. now remember it's normal inhalation. normal inhalation la very good silent mafia. normal inhalation la internal intercostal muscle contract agadu. ஏனா internal intercostal muscle contract ஆகிறது forced exhalation la da. ஓகேங்களா? forced exhalation டைம்ல contract ஆகுற ஒரு muscle தான் internal intercostal muscle. but external intercostal muscle-ம் diaphragm இது ரெண்டும் தான் normal inhalation டைம்ல contract ஆகுறது. கரெக்ட்டா? so answer is fourth option. Fine. So next question க்கு போலாம். Yes. It is generally a function of time. Okay va? It is generally a function of time. Unlike temperate region subjected to the frequent glaciation in the past and tropical aptitude la parunga, they have remained relatively undisturbed for millions of years. Therefore, என்ன சொல்றாங்க? had a long evolutionary time for the diversification of species. ஓகேவா? இங்க மேல கொடுத்திருக்க paragraph யாரை பத்தி பேசுது? first option speciation, second option ecological diversity, third option species diversity, and fourth option is over exploitation. ஓகேவா? so யாரை பத்தி பேசுறாங்க? போல்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். very good super பசங்களா, super okay. so இந்த வேர்ட பார்த்தாலே you can answer. ஓகேவா? அது என்னது? speciation என்னது? formation of new species. அப்போ ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆனா நமக்கு என்ன ஆகும்? நிறைய இயர்ஸ் எடுக்கும் இல்லையா? ஸோ அதான் சொல்றேன், இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். வேற டெம்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வென்ட் கிளேசியேஷன் நடக்கிறதுனால நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுது, என்ன ஆகும்? நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். வேற ட்ராபிக்கல்ல பாருங்க, இட் வில் பி ரிமைன் அன்டிஸ்டர்ப். பாருங்க, ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகலாம்? அன்டிஸ்டர்ப்டா இருக்குது. அப்போ என்ன ஆகலாம்? எனக்கு நியூ ஸ்பீசிஸ் எவால்வ் ஆகலாம். ஸோ அதான் பாருங்க, லாங் எவல்யூஷனரி டைம் ஃபார் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் species. Perfect pasangala. Okay, hi Asmina. Hi. Next question pola. Next question. Okay, Asmina joined. Very good. Hello. Next question ku polam. Idu parunga, idu assertion reason da. So read the following assertion and reason carefully and answer accordingly. Assertion ana, a gradient is present for carbon dioxide. A gradient is present for carbon dioxide which is from tissues to blood and blood to alveoli. gradient இருக்கு, அது இந்த ரூட்ல தான் போற. ஓகே, இதுதான் சொல்றேன். next என்ன reason என்ன? as the solubility of carbon dioxide is 20 to 25 times lower than that of oxygen, the amount of carbon dioxide that can diffuse through diffusion membrane per unit difference in partial pressure is much lowered compared to oxygen. இந்த ரெண்டு क्वेश्चनும் assertion and reason read பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. yes Asmina, hello. okay, silent mafia, Loshini, Yuvashri, we'll see. okay, உங்களோட ஆன்சர் வந்திருக்கு. fourth option சொல்றீங்க. so we'll see this one. assertion பாருங்க, a gradient is present for carbon dioxide. carbon dioxide க்கு gradient இருக்கு. okay, partial pressure வச்சு gradient form இருக்கு. gradient எப்படி இருக்கு? tissue site இருந்து இருக்கும், இன்னொன்னு alveolar site ல ஒன்னு இருக்கும். ஓகேங்களா? alveolar site ல ஒன்னு இருக்கு. tissue site ல எப்படி இருக்கு? டிஷ்யூ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது டிஷ்யூல, லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது பிளட்ல. அதனால டிஷ்யூ டு பிளட் தான் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் பண்ணும். ஆனா ஆல்வியோலாய் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு? ஆல்வியோலாயில தான் கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, bloodல தான் அதிகமா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. so what happens? கார்பன் டை ஆக்சைடு வந்து blood to alveoli போய்டும். ஓகேங்களா? so this is correct. first assertion வந்து கரெக்ட் தான். tissue to bloodum அதே மாதிரி
spread to alveoli தான் diffusion gradient இருக்குது அதனால diffusion அப்படிப்பா தான் போக போறேன் reason பாருங்க the solubility of carbon dioxide is 20 to 25 times lower than that of oxygen இல்ல oxygen விட 20 to 25 times our solubility carbon dioxide க்கு அதிகம் தான் carbon dioxide க்கு தான் அதிகம் 20 to 25% ஓகேங்களா அதனால தான் carbon dioxide அதிகமா plasma லூட dissolve பண்ணி போறது நீங்க பாருங்க ஆக்ஸிஜன் plasma carry பண்றது எவ்வளவு percent just 3% ஓகேங்களா on the other hand carbon dioxide ன plasma carry பண்ணி கொண்டு போறது 5 to 7% why because carbon dioxide waterless solubility கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால what happens diffusionum carbon dioxide க்கு இருக்கும் அதிகம் compared to oxygen fine so this is reason வந்து தப்பு ஓகேங்களா இங்க தப்பு இருக்குறதால entire statement தப்பு so final answer என்ன assertion correct reason incorrect fourth option assertion is correct and reason is incorrect fourth option so very good so next question okay during synthesis of ATP in the chloroplast okay during synthesis of ATP in the chloroplast through chemiosmosis okay வா அப்படி ஆகும்போது என்ன நடக்கும்னு கேக்குறாங்க ஹாய் நியாஸ் ஹாய் ஓகே இங்க என்ன ஆகும் பாருங்க NADP plus ஓகேவா இது என்னவா மாறுது NADP ஹச்சா ரெடியூஸ் ஆகுது splitting of water வந்து ஸ்ட்ரோமா நடக்கும்னு சொல்றாங்க third option ATP synthesis will be occurs எங்க on the lumen side of the thylakoid சொல்றாங்க and fourth option proton will accumulate in the stroma ஓகேவா ATP produce ஆகுது அப்ப ATP produce ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் சோ அப்படி பாக்கும்போது எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு yes hi நியாஸ் hi சோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் what was the answer for this question yes perfect okay va so answer enna option number 1 okay va option number 1 okay va inga enna agum NADP plus வந்து என்ன ஆகுது NADP acha reduce ஆகுது splitting of water எங்க நடக்கும் splitting of water will takes place in the lumen side of the thylakoid it takes place in the lumen side of the thylakoid so appo இது wrong okay then ATP synthesis will occurs in the enga stromal side of the thylakoid lumen illa it will takes place in the stromal side of the thylakoid so appo inga lumen கொடுத்தங்க it's wrong proton will accumulates in the inga thylakoid kulla dhan accumulate ஆக போகுது right so inga stroma it is also wrong yes perfect pasangala yes very good krishna thank you okay so appo first option okay so answer is option number 1 okay va next question polam next question so next question க்கு போலாம் match the following da correct match பண்ணுங்க match பண்ணதுக்கு அப்புறம் you have to choose the correct option ஓகேங்களா so vital capacity tell me what is vital capacity நீங்க படிக்கிற 4 pulmonary volumes இல்லையா IRV TB ERV and RV ஓகேங்களா அப்ப vital capacity ன்னு சொல்றது RV தவிர மீதி 3 pulmonary volumes-உம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் vital capacity இல்லையா so vital capacity is TB plus IRV plus ERV ஓகேங்களா அப்ப 2 க்கு 3 தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா ரைட் பிரியதர்ஷினி hello next functional residual capacity என்ன RV plus ERV plus ERV இதுதானே அப்ப B க்கு 1 தான் ஆன்சர் வரும் C inspiratory capacity what is inspiratory capacity inspiratory reserve volume plus tidal volume இதுதானே inspiratory capacity ன்னு சொல்றது அப்போ C க்கு 3 தான் வரும் D total lung capacity means what lungs ல டோட்டலா எவ்வளவு volume of air னை accommodate பண்ண முடியுமோ அதுதான் total lung capacity அது என்ன வரும் what is it VC plus RV okay VC plus RV that is fourth option right fourth match but final answer என்ன A2 B1 C3 D4 third option good Loshini Krishna Kirtana Asmina Fatima very good Silent Mafia what happened check பண்ணிக்கோங்க எங்க தப்பு பண்ணிட்டேன் B யும் C க்கும் different அது தப்பாம போயிட்ட right B and C you confused ஓகேங்களா சரிதானே next question க்கு போலாம் yes your next question is ready so transcription unit okay or transcription unit na என்னென்ன இருக்கும் சொல்றாங்க transcription unit of a DNA segment has ஒரு transcription unit na என்ன இருக்கும் ஒரு transcription unit na என்ன இருக்கும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் ஆன்சர் பண்ணுங்க
So poll போட்டாச்சு, poll answer பண்ணுங்க. What was the answer? So இதுல வந்து promoter structure genes மட்டும் இருக்குமா, இல்ல promoter, terminate and structure gene இருக்குமா, இல்ல only structure gene, okay, only structure gene மட்டும் இருக்குமா, இல்ல only promoter and terminator மட்டும் இருக்குமா? What was the answer? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா எப்பவுமே என்ன இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ரைட்டா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ எடுக்கிறதான டிரான்ஸ்கிரிப்ஷன். எஸ், பர்ஃபெக்ட் பசங்களா, ஓகேவா? ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா என்ன இருக்கும், இல்ல ஒரு ப்ரொமோட்டர் இருக்கும், ஓகேவா? தென் ஃபாலோட் பை ஸ்ட்ரக்சர் ஜீன்ஸ் இருக்கும், ஃபாலோட் பை யார் இருப்பா, ஸ்ட்ரக்சர் ஜீன்ஸ். அட் த லாஸ்ட் நமக்கு டெர்மினேட்டர் இருப்பாங்க, ஓகே? ப்ரொமோட்டர், தென் ஸ்ட்ரக்சர் ஜீன்ஸ், அண்ட் லாஸ்ட் இட் வில் பி ஹேவிங் த terminator. So for answer for this question is option number 2, okay va? Option number 2. Yes, very good person. Hi Sriharan, hi. Okay, so for next question porom. Next question. So cerebral hemispheres are connected by a tract of nerve fibers called as. Yes, tell me cerebral hemispheres. எத்தனை cerebral hemispheres இருக்கு? ரெண்டு cerebral hemispheres இல்லையா? right to அதே மாதிரி left cerebral hemisphere, right? ரெண்டு cerebral hemisphere நேயும் connect பண்ற tract of nerve fibers ஓட group, tract of nerve fibers ஓட பேர் என்ன? What is the tract of nerve fibers that connects left cerebral hemispheres and right cerebral hemisphere? That is called as corpus callosum. Very good. Corpus callosum. Third option. Very good. Simple question தானே? Yes, Krishna Kirtana, Priyadarshini, Asmina Fatima, Loshini, Sriharan, Silent Mafia. Very good. Asmina Fatima ரெண்டு வாட்டி ஆன்சர் பண்ணிருக்கேன், அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. Very good. Yes. So next question க்கு போலாமா? Next question is coming. Sorry. Okay, fine. This is your next question. Which type of human population is represented by the following age pyramid? ஓகேங்களா? age pyramid. ஓகே, நமக்கு ஏஜ் பிரமிட் கொடுத்திருக்காங்க, ஒரு பாப்புலேஷனோட ஏஜ் பிரமிட் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்திருக்க வச்சு சொல்லுங்க, ப்ரீ ரிப்ரொடக்டிவ் அண்ட் போஸ்ட் ரிப்ரொடக்டிவ்லாம் பார்க்கும்போது ஓகே இது என்ன ஷேப்ல இருக்கு, அப்போ இந்த ஷேப்ல இருந்தா அது ஸ்டேபிளா இருக்குமா, எக்ஸ்பேண்டிங்கா இருக்குமா, டிக்ளைனா இருக்குமா, இல்ல க்ரோயிங்கா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ஸோ இவங்க ப்ரீ ரிப்ரொடக்டிவ் அண்ட் போஸ்ட் ரிப்ரொடக்டிவ், ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன வரும்? ஆப்ஷன் 3. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ பாருங்க என்ன ஷேப்ல இருக்கு, ஆன் ஷேப்ல இருந்தா இட் இஸ் அ டிக்ளைனிங் பாப்புலேஷன், ஓகேவா? ஃபாதரா இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் பாருங்க ப்ரீ ரிப்ரொடக்டிவ் யார் கூட கம்மியா இருக்காங்க, ரிப்ரொடக்டிவோட கம்பேர் பண்ணும்போது ப்ரீ ரிப்ரொடக்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆஃப்டர் 10 years இவங்க ரிப்ரொடக்டிவ் போனாங்கன்னா பாப்புலேஷன் என்ன ஆகும், கம்மி தான் ஆக வாய்ப்பு இருக்கு, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, ஓகேவா? அப்ப ஸ்டேபிள் பாப்புலேஷனா எப்படி இருக்கும்னா பெல் ஷேப்ல இருக்கும். எப்படி இருக்கும்? பெல் ஷேப்ல. வேறஸ் growing பாப்புலேஷனா இது எப்படி இருக்கும்? ட்ரையாங்குலர். எப்படி? ட்ரையாங்குலர், ஓகேவா? ரைட், ஃபைன். ஸ்டேபிள் பாப்புலேஷன் growth இருக்குமா? ஹியர் பாப்புலேஷன் growth is 0, ஓகேவா? பாப்புலேஷன் growth வந்து 0. அப்ப டிக்ளைனிங் பாப்புலேஷன் growth எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். growingல பாப்புலேஷன் growth will be பாசிட்டிவ்ல இருக்கும், ஓகேவா? So the answer for this question is option number 3. கரெக்ட்டா? So next போலாமா? Next question. Hi, thank you பசங்களா. next question போறோம். Next question, read the following statement and choose the correct option. So read the following statements and choose the correct option. Correct option தான் நாம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? So read பண்ணுங்க. First option என்ன இருக்கு? Chemical synapse are faster than electrical. Chemical synapse electrical synapse விட faster ஆ இருக்கும். Second option என்ன? Electrical synapse are rare in our body. Third, rise in the stimulus induced permeability to K+ ion is extremely long lived. Fourth option என்ன? Resting potential is also known as nerve impulse. Answer போடுங்க. poll போட்டாச்சு. Tell me. Asmina Fatima, second option. Priyadarshini, second option. Okay, good. Others? Krishna Kirtana, yes, second option. Loshini, second option. Sriharan, yes. Okay, பார்க்கலாம். First statement என்ன? Chemical synapse are faster than electrical synapse. இல்ல,
chemical synapse வந்து எப்பவுமே ஸ்லோவரா இருக்கும் compared to electrical synapse. ஏன்னா electrical synapse electrical impulse formula தான் transmit ஆகுது, அதனால டக்குன்னு போக முடியும். ஆனா electrical synapse chemicals involved ஆயிருக்கனால அந்த process எல்லாம் முடிச்சு சிக்னல் ஒரு நியூரானில் இருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ chemical synapse slower than electrical synapse. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, அது கரெக்ட் தான். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் நம்ம பாடியில கொஞ்சம் ரேர் தான், மோஸ்ட்லி நமக்கு இருக்கிறது chemical synapse தான். Third statement என்ன, rise in the stimulus induced permeability to K plus is extremely long lived. ஓகேங்களா, that means நம்ம depolarization முடிச்சு ரைட், அது ஹைப்பர்போலரைசேஷன்ல எல்லாம் போகும்போது repolarization எல்லாம் போகும்போது என்ன ஆகும், during repolarization K plus ion வந்து exit ஆகும். ஓகேங்களா, there is a from the neurons K plus ions neurons க்கு வெளியிலேக்கு போகும். ஓகேங்களா, இது ஒரு induced stimulus induced permeability ன்னு சொல்றது short lived தான், கொஞ்சம் டைம்ல மட்டும் தான் இருக்கும், அதுக்கு அப்புறம் எல்லாமே திருப்பியும் re-established ஆ இருக்கும். ஓகேங்களா, so this is short durationல மட்டும் தான் K plus ஓட exit. ஓகேங்களா, right, so this is wrong. First statement என்ன, resting potential is known as impulse. இல்ல, action potential தானே நம்ம impulse ன்னு சொல்றது. ஓகேங்களா, depolarization டைம்ல வரப்போற ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அதுக்கு இன்னொரு பேரு தான் இம்பல்ஸ் சொல்றது, நர்வ் இம்பல்ஸ். சோ கரெக்ட் ஆப்ஷன் தான் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் கிளியரா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். ரைட் மேம், உங்களுக்கு அஸ்மினா ஃபாத்திமா பிரியதர்ஷினியும் ஹார்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே, thank you. ஓகே, சோ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, select the incorrect. ஓகே, select the incorrect with respect to cytokinesis. okay, cytokinesis na another division of cytoplasm. In case of animal cell la paranga, cytokinesis will be takes place by the cell furrow formation. okay wow. And next, plant cell la eppadi irukku paranga, cell plate formation. And cytokinesis mark the end of the enna solranga cell division. Karyokinesis not followed by cytokinesis, which will result in the uninucleate condition which is known as syncytium. okay wow, idukku idha answer podunga papa answer. டக்கு அனிமல் செல்ல சைட்டோகைனசிஸ் செல் ஃபரோ சொல்றாங்க, பிளான்ட் செல்ல செல் பிளேட். அண்ட் சைட்டோகைனசிஸ் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் செல் டிவிஷன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, கேரியோகைனசிஸ் நடக்கலாம், சைட்டோகைனசிஸ் அதாவது கேரியோகைனசிஸ்க்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்கலைன்னா ஓகேவா, நாட் ஃபாலோ பை சைட்டோகைனசிஸ், results in the uninucleate condition சொல்றாங்க. yes perfect. okay, results in the multinucleate condition which is known as syncytium. so ஓகேவா, ஸோ இதுதான் ராங்கு, ஸோ ரிமைனிங் எல்லாம் கரெக்ட். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அனிமல் செல்லில் ஃபரோ ஃபார்மேஷன் பிகாஸ் செல் வால் கிடையாது, பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்கிறதுனால ஸோ சைட்டோகைனசிஸ் எப்படின்னா இருக்குது, செல் பிளேட். ஓகே, சம்டைம்ஸ் இது கூட கேட்கலாம். ஸோ டேஷ் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த செல் டிவிஷன். யார் செல் டிவிஷனோட எண்டை மார்க் பண்ணுறோன்னா நம்ம என்ன சொல்லக்கூடாது, நம்மளோட கேரியோகைனசிஸ் வர டீலோஃபேஸை போட்டுறக்கூடாது, ஸோ சைட்டோகைனசிஸ் தான் போடணும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 4. எஸ், வெரி குட் பிரியதர்ஷினி, சூப்பர். எல்லாம் ஃபயர் போடுங்க பசங்களா, வேற லெவல். இப்படியே ஃபயராகவே நம்ம போகிறோம் செஷனில். ஓகே, ஹாய் அனுகீர்த்தனா, ஹாய். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஹாய் அர்ச்சனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, blood glucose level is not increased by which hormone? Okay, so blood glucose level is not increased by which hormone? blood glucose level increase பண்ணாத ஹார்மோன் இந்த நாலு ஆப்ஷன்ல எது? ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் யோசி, அதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. Thank you students, thank you. உங்களுக்கு நிறைய ஃபயர் வந்திருக்கு, பிரியதர்ஷினி, அஸ்மினா, கிருஷ்ணகீர்த்தனா, ஃபயர். Hi. So மேமுக்கு ஹார்ட் போடுங்க. Yes, so இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் எங்க? போல் போட்டாச்சு. ஆன்சர் போடுங்க. ஈஸி क्वेश्चन. very easy question. Tell me. Okay, Chitra, fourth option. சித்ராவோட ஆன்சர் வந்து fourth option. Yes, we'll see. blood glucose level ல adrenaline வந்தா what happens to blood glucose level? emergency hormone தானே, அதனால கண்டிப்பா பாடிக்கு அந்த emergency condition ஃபேஸ் பண்ணனும்னா எனர்ஜி தேவைப்படும். so what happens, blood glucose level increase பண்ணிடும் adrenaline. so this is going to increase blood glucose level. ஓகேங்களா, glucagon ஓட ஃபங்க்ஷன் என்ன, glycogen குளுக்கோஸா மாத்திர வேலை தான், அதனால குளுக்கேகான் வந்தா கண்டிப்பா பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறிதான் ஆகணும். பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடும் பிகாஸ் கிளைகோஜன் குளுக்கோஸாய் மாத்திர வேலை தான் குளுக்கேகான் பண்றது. ரைட்,
third option என்ன cortisol. cortisol என்ன பண்ணும் carbohydrate metabolism involved ஆயிருக்கிற ஒரு ஹார்மோன் ஆயதுனால இதுவும் blood glucose level increase பண்ணும், right? But what about calcitonin? calcitonin னு சொல்ற இந்த ஹார்மோன் குளுக்கோஸுமாய் சம்பந்தப்பட்டது கிடையாது. அவங்களோட ஃபங்க்ஷன் யார் மேல? கால்சியம். பாடி ஃப்ளூயிட்ல கால்சியத்தின ரெகுலேட் பண்ற வேலை தான் யாருக்கு? calcitonin. Okay, so அதனால this is not related to blood glucose level. So answer is fourth option, right? Very good, fourth option. Priyadarshini, thank you, right? Clear ah idu? Fine. So next question ku polama? Next question. So next question ku polam. So parunga next question enadhu? What about the next question? So parunga nammada exponential growth oda formula kuduthirukanga. Exponential growth oda formula kuduthirukanga. So idu set agudhu parunga. dn by dt equal to rn. Okay, adha enna solranga? K minus n divided by k. Okay, next dn by dt enna solranga? Equal to rn solranga. Then option number 3 enna solranga? dn by dt equal to rn n minus k divided by n. Fourth option dn by dt equal to rn minus k. Idu answer கேட்டிருக்கிறது exponential growth logistic growth கிடையாது. ஓகேவா? exponential growth கேட்டிருக்கிறது logistic growth கிடையாது. இது ஆன்சர். Thank you for your support students. ஆன்சர் என்ன? எல்லாருக்குமே ஆப்ஷன் 1 தானா? Then அப்ப logistic growthக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க? அப்ப logistic growthக்கு என்ன ஆப்ஷன் சொல்லுவீங்க? Yes, perfect. ஓகேவா? அப்போ பாருங்க. So the answer for this exponential growth, இங்க exponential growth னா ரிசோர்ஸ் எப்படி இருக்கு? அன்லிமிட்டடா இருக்கு. unlimited resources. Okay, unlimited resources இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு environmental resistance எதுவுமே வராது. So அப்ப ஆன்சர் என்னன்னா dn by dt equal to rn. எப்படி இருக்கும்? So r is nothing but r னா என்ன சொல்றோம்? b minus d. ஓகேவா? So இப்படி கூட கொடுக்கலாம். Okay, dn by dt equal to b minus d into n னு சொல்லுவாங்க. Okay, so அப்ப பாருங்க dn by dt equal to rn knk. ஓகேவா? knk. ஓகேவா? k minus n divided by k. ஓகேவா? இது எப்படி கூட கிடைக்கலாம்? knk. So இது எங்க வரும்? So this is the answer for நம்மளோட logistic growth. So first one பாரு என்னது? logistic growth students. Okay, logistic. Second is answer for exponential growth. Yes, correct. Exponential growth will shows the J shape காட்டும். correct தான். And இங்க logistic growth ஆ இருந்தா என்ன காட்டும்? நமக்கு S shape sigmoid curve எல்லாமே நமக்கு கிடைக்கும். Very good Priyadarshini. Okay, super Asmina. Okay, next question போறோம். Ma'am, next question போலாமா? So next question, pair of hormone which is going to interact with the membrane bound receptors. Yes, so pair of hormones, pair of hormones which interact with a membrane bound receptor. மெக்கானிசம் ஞாபகம் இருக்குல்ல? ரெண்டு மெக்கானிசம் ஹார்மோன்ஸ் ஆக்ட் பண்ற, அவங்களோட டார்கெட் ஆர்கன் மேல ஆக்ட் பண்ற ரெண்டு மெக்கானிசம். அதுல தான் क्वेश्चन. Tell me, membrane bound receptors யூஸ் பண்ற ரெண்டு ஹார்மோன், a pair of hormone, இந்த நாலு ஆப்ஷன்ல ஏது? சொல்லுங்க டக்கு ஆன்சர் சொல்லுங்க. So poll போட்டிருக்கு, you can answer in the poll also. Right. Okay, fourth option. Priyadarshini answer வந்து fourth option. Others ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. Tell me. Fine. See, எல்லாமே fourth option தான் நான் சொல்றாங்க. Okay, the membrane bound receptors யூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் யாரா இருக்கும்? வாட்டர் soluble hormones. ஓகேங்களா? வாட்டர் soluble hormones தான் மெயின்லி என்னது membrane bound receptors யூஸ் பண்ண போற, அந்த மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ண போற. ரைட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற cortisol, estradiol, they are steroid hormones. கண்டிப்பா வாட்டர் soluble கிடையாது, they are fat soluble. அதனால இவங்க membrane bound receptors யூஸ் பண்ண மாட்ட, intracellular receptors, அது நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற receptors தான் அவங்க யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன? டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ப்ரொஜெஸ்டெரான், இதுவும் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் தான், கண்டிப்பா membrane bound receptors யூஸ் பண்ண மாட்டேன். தேர்ட் ஆப்ஷன் என்ன? glucagon. Yes, glucagon will use it. But what about thyroid hormones?
தைராய்டு ஹார்மோன்ஸும் இன்ட்ராசெல்லுலார் ஓகே ரெசெப்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போற நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிற ரெசெப்டர்ஸ் அதனால தான் இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்றது பட் இன்சுலின் அண்ட் எபினெஃப்ரின் ரெண்டும் வாட்டர் சால்யூபிள் தான் அதனால ரெண்டு ஹார்மோன் இன்சுலினும் எபினெஃப்ரினுக்கும் அவங்களோட ரெசெப்டர்ஸ் எங்க இருக்கும் டார்கெட் செல்லோட plasma membrane மேல membrane bound receptors தான் இவங்களுக்கு இருக்க போற so answer is fourth option very good பிரியதர்ஷினி கிருஷ்ண கீர்த்தனா அஸ்மினா ஃபாத்திமா பிரியதர்ஷினி ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட்டோட கூடி இன்னொரு வாட்டி கூட ஆன்சர் போட்டிருக்கேன் very good thank you பிரியதர்ஷினி thank you for your support others also please take part in the poll please answer in the comment section yes next question க்கு போலாமா yes sir உங்களோட next question ரெடியா இருக்கு yes okay so let's see select the true ones for prothallus இத பொறுத்த வரைக்கும் true statement எது just read it okay first பாருங்க A என்ன சொல்றாங்க it is a multicellular free living then B என்ன சொல்றாங்க it is inconspicuous and small and C என்ன சொல்றாங்க it is a photosynthetic and what about the D it is diploid gametophytic stage அப்படினு சொல்றாங்க so poll answer பண்ணுங்க பாப்போம் so what are the characteristics of prothallus எங்க பார்க்கலாம் so prothallus will be observed in case of pteridophytes okay எங்க பார்க்கறோம் pteridophytes ல பார்க்கறோம் pteridophytes ல 4 classes இருக்குல அது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க ஓகேவா Xylotome, Lycopsida, Spinopsida and Pteropsida so இங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் what are the things correct respect to the prothallus or characteristic என்ன கேக்குறாங்க it is a multicellular free living and it is small and inconspicuous okay இது ஒரு gametophyte so in case of நம்மளோட pteridophytes ல both are independent okay both gametophyte and sporophyte both are independent because ரெண்டு பேராலயும் photosynthesis பண்ண முடியும் so அது நம்ம gametophyte னு சொல்லிட்டு இருக்கோம்ல it is a gametophytic stage னா அப்ப கண்டிப்பா இது எப்படி இருந்திருக்கணும் haploid எப்படி haploid ஆ தான் இருந்திருக்கணும் okay so இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்ப D மட்டும் தான் incorrect so கேட்டிருக்கிறது என்ன true அப்ப A B C yes very good so option number 3 okay so the answer for this question is option number 3 super பசங்களா okay next question போறோம் next question yes so next question hormones related da read the following statements நாலு statement இருக்கு first statement என்ன hormones are non nutrient chemicals which act as intercellular messengers and are produced in large quantities okay first statement correct answer சொல்லுங்க poll answer சொல்லுங்க poll எங்க second statement பாருங்க adrenal pancreas parathyroid and thymus are the organized exocrine bodies in our body third statement invertebrates possess very simple endocrine system with few hormones D and endocrine glands lack ducts and therefore they are called as ductless glands poll வந்தாச்சு poll போட்டுடுங்க உங்களோட answers எல்லாமே A is incorrect okay so பிரியதர்ஷினி final answer என்ன எத்தனை correct statement இது வந்து கவுண்ட் பண்ணி கடைசில ஆன்சர் சொல்லணும் ஓகேங்களா so we'll see first option we'll see read the following statement hormones are non nutrient correct தான் அவங்க non nutrients தான் எனர்ஜி எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் they are intercellular messengers correct தான் ஓகேங்களா செக்ரீட் பண்ற செக்ரீட் பண்றது ஒரு செல் அது ஆக்ட் பண்றது டார்கெட் செல் வந்து இன்னொரு செல் அதுதான் இன்டர்செல்லுலார் செக்ரீட் பண்ற செல்லுக்கும் டார்கெட் செல்லுக்கும் மிடில் தான் உங்களோட கம்யூனிகேஷன் ரைட் ஸோ அவர் ஆஸ்பெக்ட்ல இன்டர்செல்லுலர் மெசஞ்சர்ஸ் தான் பட் வாட் அபவுட் த குவான்டிட்டி ஹார்மோன்ஸ் எப்பொழுதுமே ஸ்மால் குவான்டிட்டியில தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா இப்போ லார்ஜ் குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அதனால தான் இது தப்பு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன adrenal gland pancreas parathyroid and thymus எல்லாருமே organized exocrine இல்ல they are organized endocrine glands in our body அதனால தான் அது தப்பு ரைட் third statement என்ன invertebrates possess very simple endocrine system correct தான் invertebrates simple organisms தானே அதனால அவங்களுக்கு இருக்க போற organ systems endocrine systems simple ஆ இருக்கும் ஓகேங்களா ரைட் so this is correct fourth statement என்ன endocrine glands lack ducts yes endocrine gland க்கு duct கிடையாது அதனால தான் அவங்கள நம்ம என்ன சொல்றது ductless glands சொல்றது so this is also correct அப்ப question என்ன how many of the above statements are correct நாலு ஸ்டேட்மென்ட் கொடுத்ததுல ரெண்டு ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் correct so answer is fourth option
ஓகேங்களா fourth option Priyadarshini yes fourth option Krishna Kirtana just read the question enga tappu pannite I think you did not see certain words over there right fine so next question ku polama yes ma'am okay so next question your next question so paranga which of the following interaction which of the following interaction is the natural way okay va அந்த interaction மூலமா தான் என்ன ஆகுதுன்னா energy is going to transfer எங்க from lower trophic level to higher trophic level க்கு energy transfer ஆகுது ஒரு particular kind of interaction மூலமா so அது யாருன்னு கேக்குறாங்க it is a mutualism இல்ல predation இல்ல commensalism இல்ல proto cooperation ஓகேவா so யார் அந்த kind of interaction இவங்க மூலமா தான் என்னது lower trophic level to higher trophic level க்கு energy transfer ஆகுது ஓகேவா mutualism இல்ல predation commensalism இல்ல proto cooperation what was answer mutualism ல நமக்கு plus plus ன்னு சொல்லுவோம் ஓகேவா predation ல என்ன நடக்கும் ஒருத்தங்களுக்கு minus prey க்கு minus predator க்கு plus so இது correct then commensalism க்கு நமக்கு என்ன ஆகும் ஒருத்தங்களுக்கு benefit இன்னொருத்தங்களுக்கு neither benefit nor affected so 0 proto cooperation ரெண்டு பேருக்குமே benefit தான் but they won't show the obligatory relationship உங்களுக்கு இருக்காது mutualism மாதிரி so அப்ப எது ஆன்சர் perfect very good பசங்களா yes very good Krishna Kishana Priyadarshini Raji Chitra Asmina Fatima Loshini very good okay option number 2 predation மூலமா தான் lower trophic level to higher trophic level க்கு energy transfer ஆகுது super okay so again assertion reason question assertion பார்க்கலாம் assertion என்ன சொல்ற the pineal gland is located on the dorsal side of forebrain அது assertion reason வந்து என்ன சொல்ற pineal gland secretes a hormone called melatonin இது ரெண்டும் தான் statement கரெக்ட்டா ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க assertion reason கரெக்ட்டா போல் வந்துருச்சு please mark your answers there yes simple students தானே simple question தானே second option yes we'll see that see assertion and the pineal gland is located on the dorsal side of forebrain ஓகேங்களா dorsal side ல தான் அது இருக்குற pineal gland right next என்ன pineal gland secretes a hormone called melatonin yes melatonin நம்ம sleep wake cycle எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹார்மோன் தான் melatonin சொல்றது இது ரெண்டும் கரெக்ட் தான் now tell me reason கரெக்ட்டா assertion explain பண்ணுமா இல்ல because assertion சொல்றது pineal gland ஓட possession தான் ஆனா reason explain பண்றது அது secrete பண்ற ஹார்மோனை பத்தி தான் ஓகேங்களா இது ரெண்டு கான்செப்ட் தான் சோ அதனால ரிலேட்டட் ஆனாலும் ரெண்டு டிஃபரண்ட் கான்செப்ட்ஸ் ரைட் சோ அதனால ரெண்டு ஸ்டேட்மென்ட் assertionம் reasonம் கரெக்ட் ஆனா reason is not explaining assertion so answer வந்து second option ஓகேங்களா fine very good Loshini Krishna Kirtana Chitra Priyadarshini Uttaraji Asmina Fatima yes answer கூட ஒரு heart கூட okay fine thank you fine so next question க்கு போலாமா okay so this is your next question okay. Simple question நினைக்கிறேன் fine which of the following structure of chromosome என்ன கொடுக்க போகுது it is going to provide the attachment site to the spindle fiber during cell division ஓகேவா சோ அப்ப chromosome இருக்கு ஓகேவா chromosome ஓட எந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து spindle fibers வந்து அட்டாச் ஆகும் ஓகே நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன் இது எந்த ஃபேஸ்ல நடக்கும் it happens during which phase ஓகேவா which phase of cell division ஓகேவா which phase இது frequent-ஆ கேட்டுட்டே இருக்க கூடியது ரொம்ப முக்கியமானது ஓகேவா சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க right centromere telomere kinetochore and secondary construction எது ஆன்சர் போட்டாச்சா ஆன்சர் போட்டாச்சா யாருமே third option சொல்றேன் yes perfect கரெக்ட்டா சோ நம்மளோட சென்ட்ரோமேருக்கு பக்கத்துல will be having some proteinaceous disc இந்த சைடுல ரெண்டு சைடுல இருக்கும் ஓகேவா அங்க தான் வந்து என்ன ஆகும் நம்மளோட spindle fibers attach ஆகும் எந்த ஃபேஸ்ல attach ஆகும் எந்த ஃபேஸ் very good Krishna Kirtana correct ஓகேவா சோ எப்ப attach ஆகும் during the metaphase ஓகேவா எப்போ metaphase இது ரெண்டுமே நமக்கு previous neetல கேட்ட क्वेश्चंस ஓகேவா
ரெண்டுமே previous neatல கேட்ட question. Very good Priyadarshini, Chitra, Asmina, Fatima. Super. Okay, next question போலாம். Okay, so next question or calculation based on the question da. Let's read the question first. Ovulation in human female takes place on 17th day of first menstrual bleeding. The duration of menstrual cycle in that female should be. That means ஒரு female உட 17th menstrual cycle 17th day da என்ன occurrது ovulation is happening on 17th day. அப்ப அவங்களோட menstrual cycle இருக்கிற total duration எத்தனை டே அவங்களோட அந்த menstrual cycle இருக்கும் எத்தனை days ஓகேங்களா. So this is the question. ஒரு formula இருக்கு, use that and tell me the answer. Tell me. poll இருக்கு poll answer பண்ணுங்க. I mean the poll students they are saying option number 4. Option number 4 are very good. So இதுக்காக நீங்க என்ன யூஸ் பண்ணணும், ஏது formula யூஸ் பண்ணணும், to know the day of ovulation. ovulation உட day கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கிட்ட ஒரு formula இருக்கு. What is it? Total number of days. Okay, total days in menstruation. In menstrual cycle, total days in menstrual cycle minus 14. இதுதானே அந்த formula. Day of ovulation நமக்கு provided. It is 17th day da ovulation. Total number of days n அதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். Okay, எப்படி கண்டுபிடிக்கும் n கேட்டிங்கனா it is 17 plus 4 equal க்கு அப்புறம் போச்சுனா it is 17 plus 14 இருக்கு. That is answer is 31. அப்ப டோட்டலா இந்த பர்சனோட menstrual cycle 31 days இருக்கும். 31 days. Fourth option. Very good. Priyadarshini, yes, 17 plus 14. Very good. Okay, so your next question is ready. Okay. Next question பசங்களா இனி யாரெல்லாம் நம்ம வீடியோவை like பண்ணியோ, please like our video and subscribe our channel also. Please share with your friends also. Sharing is caring. Okay, so mark the incorrect statement with respect to ecological pyramid. Okay va. So நம்மோட ecology chapterல லாஸ்ட்ல ஒரு paragraph இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் paragraphனால படிக்காம விட்டுட்டு போயிடுவோம்ல, ரைட். பட் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, இதுல நம்ம கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல அழகா கேட்கலாம். ஓகே, ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ecological pyramidல என்ன சொல்றாங்க பாருங்க. It does not take an account. Okay, a species going to belongs to 2 or more trophic level belong ஆயிக்கிறத கணக்குல எடுக்கலாம்னு சொல்றாங்க. And second, it is assumes a simple food chain that கன்சிடர் பண்ணிருக்கு. And it accommodates a food web அப்படின்னு சொல்றாங்க, third option. And fourth option is இதுல நமக்கு எந்த saprophytesக்கோ decomposerக்கோ இல்ல detritivores-க்கோ இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? சூப்பர். Very good Dharani Deepak. Hi Dharani Deepak. Very good பசங்களா, சூப்பர். ஓகேயா, ஸோ இதில் நமக்கு ஒரே ஸ்பீசிஸ் 2 or more trophic level. எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பேரோ எடுத்துக்கலாம். இது டேரெக்டாக சீடை சாப்பிடும்போது செகண்ட் trophic level. வேறஸ் இது பிளான்ட்ல இருக்க இன்செக்டை சாப்பிடும்போது இட் வில் கம்ஸ் அண்டர் தேர்ட் trophic level. ஸோ அதை இவங்க கன்சிடர் பண்ணல. எஸ், இது கரெக்ட். இதில் சிம்பிள் ஃபுட் செயின் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபுட் வெப்பை இவங்க கன்சிடர் பண்ணல. பிகாஸ் நேச்சரில் நமக்கு ஃபுட் வெப் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இது ராங். ஓகே, அது கன்சிடர் பண்ணல அவங்க. அண்ட் நம்மளோட சாப்ரோஃபைட்ஸ், டிகம்போசர், டெட்ரிவோர்ஸ் இவங்க யாருக்குமே எந்த இடமே கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே இன்கரெக்ட் என்னது? ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எஸ், கரெக்ட் பிரியதர்ஷினி. நோ அகாமடேஷன் ஆஃப் ஃபுட் வெப், கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். மேட்ச் த ஃபாலோயிங் தான். மேட்ச் பண்ணுங்க. prolactin, estrogen, oxytocin and progesterone ஹார்மோன்ஸ்ல பேரு தான் காலம் 1. காலம் 2ல அவங்க பண்ற ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அப்ப கரெக்ட் ஹார்மோனுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் கரெக்ட்டா மேட்ச் பண்ணனும். ஃபைன். எஸ். ஓகே, Paul is there. Tell me. Paul ஆன்சர் போடுங்க. ஈஸி क्वेश्चन தானே, டக்குன்னு ஆன்சர் போடுங்க. சொல்லுங்க. prolactinோட ஃபங்க்ஷன் என்ன? prolactinோட ஃபங்க்ஷன் சொல்றது milk synthesis. பேரிலே இருக்கு prolactin. ஓகே, milk synthesis. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் என்ன? ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா it is what? breast development இல்லையா? breast development, secondary sexual characters ஆன breast developmentல இன்வால்வ்டா இருக்கிற ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன், ரைட். சி ஆக்சிடோசினோட வேலை என்ன? milk ejection.
alveoli breastil alveoli குள்ள ஃபார்ம் பண்ணி இருக்கிற மில்க்ன அந்த டக்டிலூட வெளியில கொண்டு வரத process தான் மில்க் இஜெக்ஷன் னு சொல்றது இல்லையா மில்க் இஜெக்ஷன் வரணும்னா ஏது ஹார்மோன் இருக்கணும் ஆக்சிடோசின் இருக்கணும் அப்ப C க்கு 2 தான் D என்ன D progesterone progesteroneோட ஃபங்க்ஷன் என்ன alveoli ஓட டெவலப்மென்ட் ஓகே breastil இருக்கிற alveoli ஓட டெவலப்மென்ட் that is functioning of mammary gland alveoli ஓட டெவலப்மென்ட் எல்லாம் வந்து mammary gland ஃபங்க்ஷன் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்துடு ஓகேங்களா சோ ஆன்சர் என்ன A4 B3 C2 and D1 fourth option very good Krishna Kirtana Dharani Asmina Fatima very good Priyadarshini yes Uttara ji fine the next question so select a correct option okay va yaarun parunga which is organism okay orthana use panna porom edukku bread and beer making ku use panna porom so avana vachi paakumbodhu avan pandra velaiyila edu correct nu kekranga so it can fix the atmospheric nitrogen it is a filamentous prokaryote and it is heterotrophic and it belongs to the class Phycomycetes okay va edu varum okay va so yaara beer ku bread ku making use panna porom beer and bread making okay அவங்கள பத்தி தெரிஞ்சா அவங்க எதுக்கு யூஸ் ஆவாங்க atmospheric nitrogen fix பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்ல it is heterotrophic இல்ல இது filamentous and இது heterotrophic and last is Phycomycetes perfect super பசங்களா yes correct okay யாரை யூஸ் பண்ண போறோம் நம்ம யாரை யூஸ் பண்ண போறோம் yeast யூஸ் பண்ண போறோம் யாரை யூஸ் பண்ண போறோம் yeast யூஸ் பண்ண போறோம் இந்த yeast யார் it is a eukaryote இது யாரு eukaryote ஓகேவா so eukaryote so then இது எங்க வரும் it comes under the fungi என்னது fungi ஓகேவா fungi இது unicellular multicellular it is a unicellular எங்க இது வந்து unicellular fungi ல என்ன கிளாஸ்ல வரும் phyco கிடையாது it comes under the fungi ல asco க்கு கீழ வரும் ascomycetes கீழ வரும் ஓகேவா so இப்போ nitrogenலாம் fix பண்ணா it's totally wrong it is a filamentous prokaryote கிடையாது it is a unicellular eukaryote yes fungi ல எல்லாமே heterotrophic இல்லையா yes it is completely heterotrophic it comes under the asco எங்க வர போகுது asco ல வர போகுது so the answer என்ன option number 3 yes very good Priyadarshini very good so உங்கள்ட்ட இன்னொரு क्वेश्चन நான் கேக்குறேன் இன்னொரு क्वेश्चन I am going to ask ஓகேவா so நம்மளோட China rose பாத்தீங்களா என்னது China rose இதுக்கு என்ன பேர் இருக்கு shoe flower okay இதோட scientific name என்ன hibiscus okay hibiscus rosa science இது எங்கெல்லாம் எக்ஸாம்பிளா படிக்கிறோம் இது தெரிஞ்சா மார்ஃபாலஜில நிறைய எக்ஸாம்பிளுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா சோ சரி இது என்ன phyllotaxy வரும் என்ன phyllotaxy சொல்லுங்க பாப்போம் என்ன phyllotaxy okay phyllotaxy என்ன வரும் ஓகேவா then next இங்க என்ன டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் இருக்கும் okay என்ன டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் இருக்கும் ரைட்டா then என்ன சிமெட்ரி காட்டும் ஓகேவா நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் 1 2 ஓகேவா இந்த மாதிரி 3 ஓகே சொல்லுங்க பாப்போம் yes alternate phyllotaxy perfect phyllotaxy வந்து alternate phyllotaxy என்ன ஈஸ்டிவேஷன் காட்டும் 2 and 3 வந்து என்ன மாதிரியான symmetry காட்டும் and floral appendages எவ்வளோ multiples of எத்தனை இருக்கும் and stamens என்ன சொல்லலாம் stamens cohesion of stamens ஓகேவா இது 4 cohesion of stamens 4 ஓகேவா yes perfect twisted ஈஸ்டிவேஷன் இது காட்டும் okay twisted ஈஸ்டிவேஷன் காட்டும் third என்ன symmetry சொல்லுங்க என்ன symmetry and fourth cohesion of stamens ஓகேவா yes perfect Krishna Kirtana monodelphous symmetry என்ன symmetry காட்டும் இது என்ன family கீழ வரும் it is an example of which family comes under the family okay and leaf எப்படி இருக்கும் simple leaf compound leaf yes correct என்ன family கீழ வரும் yes perfect radial or actinomorphic symmetry
radial or actinomorphic symmetry. என்ன presentation சொல்லுங்க பாப்போம். என்ன presentation? Presentation. Okay, so 4, 5 family, 6 presentation. சொல்லுங்க பாப்போம். Yes, very good. Malvai C. Perfect. Okay, என்ன presentation வரும்? என்ன presentation? Yes, very good. Axial presentation. Okay va. So என்ன leaf இருக்குனா இங்க simple leaf இருக்கும். Okay va. So okay நானே ஆன்சர் சொல்லிறேன். போதும். Okay, no more wasting of time. Phyllotaxy என்ன காட்டும்? Alternate phyllotaxy. Symmetry என்னன்னா actinomorphic symmetry. So அப்ப plus போடலாம். Cohesion of stamens இங்க ஒரே ஒரு bundle தான் இருக்க போகுது. Monodelphous stamens. Presentation என்ன presentation? Axial presentation. Okay va. Axial presentation. Family Malvaceae. Okay, Malvaceae and estivation என்னது twisted. Okay, என்ன இருக்கு twisted estivation இருக்கு. Leaf என்ன leaf வந்து simple leaf. Okay, இங்க என்ன இருக்கு a simple leaf இருக்கு. Okay வா. Okay, வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணலாம். Okay வா. ஃபர்தரா சோ அப்போ நம்ம இத தெரிஞ்சாலே போதும் எவ்வளவு क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு தெரியுதா பசங்களா? இன்னும் நிறைய இருக்கு. சோ உங்களுக்காக ஒரு சில நான் விட்டு வைக்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சோ அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Next question. Very good. Super பசங்களா எல்லாம் ஃபயரா இருக்கீங்க. நம்ம next question போறோம். Next question. So this is your next question. Right. Statement question da. Statement 1, statement 2. Statement 1 என்ன சொல்ற? The clitoris is a tiny finger-like structure which lies at the upper junction of two labia minora above the urethral opening. Okay, position அதோட clitoris position தாங்க சொல்றேன். Statement 2 ல என்ன சொல்ற? A pair of ovaries along with oviduct, uterus, cervix, vagina and the external genitalia located in pelvic region are integrated structurally and functionally. ஓகேங்களா? பெரிய ஸ்டேட்மெண்டா இருக்கும், பட் அப்படி இல்ல, அதுல சொல்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சொல்லுங்க. Yes, statement 1 எல்லாம் கரெக்ட்டா ரீட் பண்ணுங்க. ஓகே, போல் வந்திருக்கா? ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, போலுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஓகே, ஃபைன். சோ பார்க்கலாம். Clitoris is a tiny finger-like structure which lies at the upper junction. Okay, which lies at the upper junction of the two labia minora. எப்படி இருக்கு? ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வெளியில லேபியா மெஜோரா இருக்கும். ஓகேங்களா? லேபியா மெஜோரா இருக்கு. அதுக்குள்ளதான் யார் இருக்கு? லேபியா மைனோரா. திஸ் இஸ் லேபியா மைனோரா. ஓகேங்களா? இந்த இடத்துல எங்க இருக்கு clitoris? So here is the urethral opening. Right. urethral opening க்கு மேல இருக்கிற finger like structure, this is clitoris. ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ல சொன்னது கரெக்ட் தான். ஃபைன். அப்பர் ஜங்ஷனோட லேபியா மைனரோட அப்பர் ஜங்ஷன்ல அது urethral opening க்கு மேலேயாய் தான் அது இருக்கும். So this is correct. Statement 2 என்ன? A pair of ovaries plus oviduct, uterus, cervix, vagina, then external genitalia எல்லாமே integrate பண்ணி இருக்கு. structurally அவங்களோட location wiseum அதே மாதிரி function wiseum coordinate பண்ணி தான் அவங்க act பண்ற. இவங்க எல்லாம் இருக்கிறது pelvic regionல. எல்லாமே கரெக்ட் தான். so answer என்ன? statement 1 and statement 2 both are correct. first option யாரெல்லாம் first option கொடுத்திருக்கீங்க? கிருஷ்ண கீர்த்தனா, அஸ்மினா, ஃபாத்திமா தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். கிருஷ்ண கீர்த்தனா, தரணி, பிரியதர்ஷினி, ஆராத்யா முதல் வாட்டி ஆன்சர் பண்றது நினைக்கிறேன். ஓகே, ரீசன்லி இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆராத்யா, ஹாய். எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் क्वेश्चन.
Okay, select the correct match with respect to biodiversity. Correct match with respect to biodiversity in Amazon rainforest. Okay, wow. Amazon rainforest la. So, evlo biodiversity. Plant species paranga less than 3,000 or 30,000 சொல்றாங்க. Reptiles 378. Birds more than 40,000. Amphibians 1,300. Select the correct match. எது correct? எது correct? Match பண்ணுங்க பாப்போம். Which is correct? Which is correct? What was the right answer? Plant species less than 30,000. Okay, va. Then reptiles 378. Then birds more than 40,000. Then amphibians என்ன சொல்லிருக்காங்க 1,300. Okay, இது எது correct? Which is correct? So எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நம்புறேன். Okay. Yes, yes, yes. Perfect, perfect, perfect. Okay, va. So இப்போ இங்க ஆன்சர் என்ன? reptiles வந்து 378. plant species எவ்வளவு இருக்கு? more than 40,000 இருக்கு. ஓகே, more than நமக்கு 40,000 plant species இருக்குது. ஓகேவா? birds எவ்வளவு இருக்கு? birds வந்து 1,300. birds எவ்வளவு இருக்கு? 1,300. ஓகேவா? then amphibians. ஓகே, amphibians எவ்வளவு இருக்கு? what about the amphibians? amphibians will be 427. எவ்வளோ? 427. இது amphibiansக்கும் செட் ஆகும், நம்மோட mammalsக்கும் and mammals. Okay, amphibians and mammals, they will be showing the 427 species வந்து இருக்குது. ஓகேவா? then invertebrates கேட்டாங்கன்னா more than 1,25,000 invertebrates இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க எது கரெக்ட்? ஸோ இங்க எது கரெக்ட்? ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, next question. Okay, so next question வந்து ரொம்ப ஈஸியான ஒரு question தான். ஒரு term மட்டும் தான். that is psychological state. It's a psychological state of a person due to consumption of certain drugs. Okay, ஒரு சில drugs consume பண்ணதுனால வரப்போற ஒரு psychological state which causes euphoria and temporary feeling. அப்போ euphoria அதே மாதிரி temporary feeling of well being இதெல்லாம் இருக்கிற ஒரு psychological state. இதெல்லாம் வருது இதனால drugs யூஸ் பண்ணதுனால. அப்போ இப்படிப்பட்ட euphoriaயோடும் happinessனோடும் well beingனோடும் இருக்கிற ஒரு attachment, drugs யூஸ் பண்ணதுனால கிடைக்க போற ரிசல்ட்னோடு இருக்கிற ஒரு attachment. இந்த attachmentக்கு நம்ம என்ன பேரு சொல்லுவோம்? tell me. ஓகே, பால் இருக்கு, ஆன்சர் பண்ணுங்க. பால் வெரி குட், addiction தான். ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து ட்ரக்குக்கு எடிக்ட் ஆகுறது எப்படின்னா, ட்ரக் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களை எடிக்ட்னு தான் சொல்கிறேன். எதுக்காக? ஹவு டிட் தே பிகம் an addict? ஓகேங்களா? அவங்களுக்கு ஆக்சுவலி தேவை அந்த ட்ரக்ஸ் கொடுக்குற எஃபெக்ட் தான். அந்த எஃபெக்ட்டுக்காக, எஃபெக்ட்னு சொன்னால் எப்படிப்பட்ட எஃபெக்ட்? யூஃபோரியா, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், தென் டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் வெல் பீயிங். ட்ரக் எடுக்கிற வரைக்கும் அவரு எல்லாமே ஹாப்பி தான், எல்லாமே ஓகே தான், ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஃபீலிங்குக்காக தான் அவங்க ட்ரக் திருப்பி எடுத்துட்டு இருக்கிற, அப்படிதான் அவங்கள அடிக்ட்னு நம்ம சொல்றது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரி குட், வெரி குட். ஆராத்யா, பிரியதர்ஷினி, உத்தராஜி, கிருஷ்ண கீர்த்தனா, அஸ்மினா, ஃபாத்திமா, தரணி, வெரி குட். ஸோ திஸ் இஸ் யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? racemose inflorescence and racemose inflorescence. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? shoot axis will continue to grow. Younger flower will be present towards the apex. And here the flowers are brown in the basipetal order. Okay va? So idhula edella correct with respect to racemose inflorescence. Okay va? Then solitary flowers enga paakalam? Solitary flowers. Okay, solitary flower. Okay, or line kuduthirpaanga NCERT la, when the shoot tip convert into a flower, shoot tip வந்து flower ஆ மாறினா it will be always a solitary flower னு சொல்லிருப்பாங்க. இந்த solitary flower க்கு example என்ன? ஓகேவா? so in case of racemose inflorescence tipல bud இருக்கும், so the growth will be continuous to grow, so unlimited growth இருக்கும். so இங்க எங்க flower வந்து tipல, அதாவது apexல இருக்கும். கரெக்ட். so இங்க என்ன காட்டுவாங்க? they will show the acropetal, basipetal இல்ல, acropetal. ஓகேவா? acropetal order அவங்க காட்டுவாங்க. so அப்போ A வும் B யும் correct, C மட்டும் incorrect. so அப்போ only A and B correct னா அப்போ option number 4. yes, option number 4. perfect பசங்களா, option number 4 correct. இப்போ solitary flower க்கு example, so பாருங்க, solitary flower க்கு example நம்ம hibiscus தான். hibiscus தான். okay, perfect. so இப்போ answer for this question option number 4. ma'am, next question போலாம். okay, next question, bacterial diseases. so
ஒரு சில bacterial disease இங்க கொடுத்திருக்கு. Right, you have to go through this list. அதுக்கப்புறம் how many of the given examples, ஓகேங்களா, how many of the given examples are bacterial diseases, இதுல எத்தனை bacterial diseases இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணி பாருங்க. First you go through that list and count how many bacterial diseases are there. Okay, poll is ready, அதுல போடுங்க ஆன்சர், டக் டக்னு போடுங்க. பெருசா அதோட கான்செப்ட் எதுவும் கேட்கல, ஜஸ்ட் எத்தனை bacterial disease இருக்குன்னு கவுண்ட் மட்டும் பண்ணணும். ஓகே, சொல்லுங்க. நியூமோனியா வந்து ஒரு நம்பர் 3 மேம், தேர்ட் ஆப்ஷனா நீங்க சொல்றது. பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் நியூமோனியா வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான், ரைட். நெக்ஸ்ட் எய்ட்ஸ் வந்து ஒரு வைரல் டிசீஸ் தான். கேன்சர் வந்து அது அந்த மாதிரி கண்டேஜியஸ் ஆன ஒரு டிசீஸ் கிடையாது, ரைட். டைஃபாய்டு இஸ் ஆல்சோ caused by bacteria, right. Next TB, tuberculosis again. ஓகேங்களா, ஃபைன். மலேரியா ஒரு பிளாஸ்மோடியம், ஓகே, புரோட்டோசோவன் காஸ் பண்றதா. காமன் கோல்ட் again வைரஸ், ரைனோ வைரஸ், ரைட். தென் போலியோ வந்து ஒரு வைரஸ் காஸ் பண்ற டிசீஸ் தான், போலியோ வைரஸ். டிப்தீரியா, இது NCERT ல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் தான் டிப்தீரியா. ஓகேங்களா, டிப்தீரியா இஸ் caused by bacteria. Next plague, black death னு சொல்ற plague, இது ஒரு bacterial disease தான். அப்ப டோட்டலி எத்தனை டிசீஸ்? 5 டிசீஸ். ஓகே, சோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் யாரெல்லாம் சொல்லிருக்காங்க? கிருஷ்ண கீர்த்தனா, எஸ், நேம்ஸ் கூட போட்டிருக்க. வெரி குட். பிரியதர்ஷினி, கிருஷ்ண கீர்த்தனா, உத்தாராஜி, அஸ்மினா ஃபாத்திமா, தரணி, ஆராத்யா, லோஷினி, எல்லாருமே கரெக்டா ஆன்சர் கொடுத்திருக்க, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. So பாருங்க, during unfavorable condition, okay, plasmodium வந்து differentiate ஆகி fruiting body produce ஆகும். Okay, plasmodium differentiate ஆகி, ஓகேவா, favorable condition fruiting body form ஆகுது, அந்த plasmodium form ஆகுது, அந்த plasmodiumல இருந்து எனக்கு fruiting body produce ஆகுது. ஓகேவா, right. So இது எங்க பார்க்கலாம்? It is true regarding யாரு? True regarding whom? Flagellated protista, saprophytic protista, protozoa இல்ல photosynthetic protista. Okay, who's this? யார் இது? ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும்? they will be moving like this. ஓகே, ஸோ அப்படி ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது, ஓகே, இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அவங்க ஒரு அக்ரிகேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க, which is known as plasmodium. என்னது? plasmodium. ஓகேவா, இந்த plasmodiumல ஓகே என்ன நமக்கு they will produce a fruiting body. என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? fruiting body இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த fruiting bodyல இருந்து they will release a spores. ஓகே, எப்போ? unfavorable conditionல. ஓகேவா, then again இந்த spores வந்து wind மூலமா disperse ஆகி then later these spores, okay, இது யாரு? spores. இந்த sporesக்கு என்ன இருக்கும்? these spores will be having the true cell wall சொல்லுவாங்க, and later these spores will be developed into a again the fellow who's this? yes, slime mold. ஓகேவா, slime mold தான் இது. ஓகேவா, so the slime mold யாரு? he is a saprophytic layer. so அப்ப என்ன சொல்லலாம்? it is a saprophytic protestant. ஓகேவா, during favorable condition they will form the plasmodium. ஓகேவா, then unfavorable condition வரும்போது இந்த plasmodium தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? fruiting body. இந்த fruiting bodyல இருந்து எனக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? they will release a spores. ஓகே, அந்த ஸ்போர்ஸ்க்கு தான் என்ன இருக்கும்? ட்ரூ செல்லுலோசிக் செல் வால் வந்து பிரசன்ட் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், ட்ரூ வால் ஸ்போர். கரெக்ட் கிருஷ்ண கீர்த்தனா. சம பசங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன பாருங்க, passive immunity provides immediate protection to an individual but it is short-lived and does not produce immunological memory against future infection. Passive immunity பத்தி ஒரு சில characters, passive immunity characters தான் statement 1. statement 2 என்ன? active immunity உடைய characters தான். So என்ன சொல்ற? statement 2, active immunity develops more slowly but it is long lasting because the body generates both plasma cells producing antibodies and memory cells capable of rapid response. படிங்க statement 1 and statement 2. அது கரெக்ட்டா தப்பா எப்படி? போல் ஆன்சர் போடுங்க. எஸ்.
passive immunity active immunity ரொம்ப important தான். Often students confuse பண்ற வேலையே தான், பெருசா எதுவும் இல்ல ஓகேங்களா, பட் எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ற வேலையே தான், அப்ப அது கிளியரா இருக்கணும். Tell me statement 1 எங்க உங்க ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷனா? fourth option, second option பார்க்கலாம். passive immunity னு சொல்றது ஆன்டிபாடி ஒரு பர்சனோட பாடியில டைரக்ட்டா போகும்போ கிடைக்கிற இம்யூனிட்டி தான் ஓகேங்களா. அப்ப டைரக்ட்டா போறது passive immunity, டைரக்ட்டா போறது ஆன்டிபாடி ஆயதனால சீக்கிரம் கிடைக்கும் இந்த இம்யூனிட்டி ஓகேங்களா. அதனால it is giving immediate protection கேட்டா அது கரெக்ட். ஆனா இது ஆன்டிபாடி தான், இந்த புரோட்டீன்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால ஷார்ட் டியூரேஷன்ல மட்டும் தான் இந்த இம்யூனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் கரெக்ட் தான். தென் ஆன்டிபாடி டைரக்டா போய் இம்யூனிட்டி கொடுக்கறதுனால இங்க என்ன இன்வால்வ் ஆகல, இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகல. இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகலனா மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகாது, does not produce memory cells, அதுவும் கரெக்ட் தானே. ஓகே இது கரெக்ட் தான். Then statement 2, active immunity. Active immunity develops more slowly. Active immunity எப்படி வரும், ஒரு ஆன்டிஜன் உள்ள போயதுனால, ஆன்டிஜன் உள்ள போய் இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஓகே ஆக்டிவேட் பண்ணி யார வர வைக்கும், ரைட் ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் ஓகேங்களா. ஒன்னு மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகும், இன்னொன்னு ஆன்டிபாடிஸ் ஓகேங்களா, ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். Now tell me, இப்படி இருக்கும்போது இத்தனையும் ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் இவங்க மெதுவா தான் டெவலப் ஆகும்னு சொல்றது. பட் மெமரி செல்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கொடுக்க முடியும், மேபி a பர்சனோட கடைசி நாள் வரைக்கும். ரைட் ஃபைன் ரைட். இது என்ன, இந்த மாதிரி ஆன்டிஜனால வரப்போற ஆக்டிவ் இம்யூனிட்டியில என்ன இருக்கும், பாடி பிளாஸ்மா செல்ஸ்னையும் ப்ரொடியூஸ் பண்ணும், மெமரி செல்ஸ்னையும் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளாஸ்மா செல்ஸ்ல இருந்து தான் இந்த ஆன்டிபாடிஸ் வர போறது ஓகேங்களா. சோ வாட் ஹேப்பன்ஸ், இது ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஒரு டைம்ல கொடுக்கும். சோ ஆன்சர் இஸ் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் தான். ஃபைனல் ஆன்சர் என்ன, both statement 1 and 2 are true ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. then why did you people give me different answers? fine. கடைசில கொடுத்த கிருஷ்ணகீர்த்தனா, அஸ்மினா, ஃபாத்திமா, ஆராத்யா yes first option. உத்தராஜி very good. Which of the following is correct for prokaryotic ribosome? Okay, மொத யார் prokaryotic ribosome தெரியணும், 70S ஆ 80S ஆ, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் you can answer for this. They are made up of two subunits. Okay, they are made up of two subunits. என்ன சொல்றாங்க, 60S and 70S னு சொல்றாங்க, and they are about 50 nanometer by 20 nanometer in size, and they are the single membrane bound structures, and the ribosomes are polysome. Okay, ribosome of a polysome which is going to translate the mRNA வா DNA வா மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. So what was the answer? Yes பிரியதர்ஷினி. ஓகே ஹார்ட்லாம் போடுறாங்க. ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்திருக்கு. ஸோ பட்டுன்னு பார்த்து தான் ஆன்சர் போடணும். எஸ் கரெக்ட் சூப்பர் பசங்களா, சூப்பர் ஓகேவா. ஸோ இது யாரு 60S 40Sனா இது என்னது 80S ஓடது இல்லையா. ஸோ இட் இஸ் 80S, இட் இஸ் ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம், யூகேரியோட்டிக் ரைபோசோம். ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்னா என்ன சொல்லுவோம், 70S இல்லையா. 70S ரெண்டு சப்யூனிட் என்னது, வில் பி ஹேவிங் த 50S வந்து லார்ஜர் சப்யூனிட் ஆகும், 30S வந்து ஸ்மாலர் சப்யூனிட். ஓகே லார்ஜர் வந்து 50S, ஸ்மாலர் வந்து 30S. ஓகே ஸோ இதோட சைஸ் வந்து 50 by 20 நானோமீட்டர். ஸோ இது ஒன்று ஃபர்ஸ்ட் ராங்கு. இட் இஸ் அ நான் மெம்பரைன் பவுண்ட் இல்லை, சிங்கிள் மெம்பரைன் இட்ஸ் ராங். அண்ட் இது என்ன பண்ணும், இட் வில் டிரான்ஸ்லேட் த DNA. ஓகேவா, நம்மளோட பாலிசோம்ஸ் என்ன பண்ணுவாங்க, they will translate the mRNA. okay, they will translate, என்ன பண்றாங்க, translation என்ன நடக்க போகுது, they will translate the mRNA into proteins. okay, என்ன மாத்த போறாங்க, proteins-ஆ மாத்த போறாங்க. so இப்போ இதுவும் வர. so இப்போ answer is option number 2. okay, yes, super students, super. Udaraji, Aradhya, Asmina, Fatima, Krishna Keertana, Dharani, Tipak, super students. okay, so next question க்கு போலாம். next question, read the following statement A to D. நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நாலு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி you have to understand which one is correct statement. correct statement ஓகேங்களா. first statement என்ன, ammonia is the least toxic and requires least amount of water for its elimination. second என்ன, ammonia is the most toxic and requires maximum amount of water for elimination. third வந்து uric acid is least toxic and requires least amount of water.
Fourth option வந்து uric acid வந்து most toxic and requires maximum amount of water for its elimination. So toxicity and eliminationக்கு எவ்வளவு water தேவைப்படும்? ಈ ரெண்டு கேரக்டர்ஸ் யூரிக் ஆசிடுக்கும் அமோனியாவும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க ஆன்சர் என்ன? பால் கூட வந்தாச்சு. டெல் மீ பால் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஆராத்தியோட ஆன்சர் வந்திருக்கு. பிரியதர்ஷினி, அஸ்மினா, ஃபாத்திமா. ஓகே, வில் சி. சொல்லுங்க, அமோனியான்னு சொல்றது அமோனியோட டாக்ஸிசிட்டி எவ்வளவு இருக்கு? லீஸ்ட் டாக்ஸிக்கா? இல்ல, அதுதான் மோஸ்ட் டாக்ஸிக். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், மோர் தென் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல அமோனியா தான் மோஸ்ட் டாக்ஸிக். இனி அமோனியா எலிமினேட் பண்ணணும்னா, ஆர்கானிசத்தோட பாடியில இருந்து எலிமினேட் பண்ணணும்னா எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? மேக்ஸிமம் வாட்டர் தான் தேவைப்படும். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அமோனியம் அயான்ஸோட ஃபார்முலா தான் ஆர்கானிசத்தோட பாடியில இருந்து ஒரு அமோனியா நம்ம எலிமினேட் பண்றது. ஓகேங்களா? அதனால தாராளமா தண்ணி வேணும். அதனால அமோனோடெலிக், ஓகே, அமோனோடெலிசம் எக்ஸிபிட் பண்றது தண்ணியில் இருக்கிற ஆர்கானிசம்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதனால இது தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுதான் கரெக்ட். அமோனியா இஸ் மோஸ்ட் டாக்ஸிக், கரெக்ட் தான். ரிக்வயர்ஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? யூரிக் ஆசிட் இஸ் லீஸ்ட் டாக்ஸிக். எஸ், இருக்கிறது லீஸ்ட் டாக்ஸிக் சொல்றது யூரிக் ஆசிட் தான் மூதில் வச்சு கம்பேர் பண்ணும்போது. இது யூரிக் ஆசிட்னு சொல்றது எலிமினேட் பண்றதுக்காக கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால அது ஒரு வாட்டர் கன்சர்வேஷனுக்கு கன்சர்வேஷன் பாடியில வாட்டர் கன்சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஸோ அதனால சி ஸ்டேட்மெண்ட் சியும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன? யூரிக் ஆசிட் இஸ் மோஸ்ட் டாக்ஸிக். தப்பு தானே? யூரிக் ஆசிட் லீஸ்ட் டாக்ஸிக் தான். ரைட். ரிக்வயர்ஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்ற. யூரிக் ஆசிட் கம்மியான வாட்டர் போதும் அதோட எலிமினேஷனுக்கு. அதனால டி இஸ் ராங். சோ கேட்டது என்ன? கரெக்ட் ஆன்சர்ஸ் எதெல்லாம்? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் ஸ்டேட்மெண்ட் சி. ஃபோர்த் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். ஃபோர்த் ஆப்ஷன் எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following is correct about, okay, which one is correct about the stable committee? ஒரு stable committeeனா இது என்னென்ன characteristicsலாம் காட்டும்? ஓகேவா? So first பாருங்க, they should not show much variation in the productivity. year to year compare பண்ணும்போது productivityல அந்த அளவுக்கு variation இருக்க கூடாது. And second பாருங்க, they must be either resistant or resilient to the surface disturbance. Okay, then third option, it must also be resistant to alien species invasion. யாரா வெளிய இருந்து வந்தாலும் அதுக்கு ரெசிஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. And fourth option, all of these are correct. எல்லாமே கரெக்ட் அப்படினு சொல்றோம். yes, super ராஜி, super. ஓகேவா? yes, super. ஓகேவா? year to year என்ன காட்டக்கூடாது, ரொம்ப வேரியேஷன் காட்டக்கூடாது. கரெக்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடக்டிவிட்டி மோரலஸ் சேமாக தான் இருக்கணும். பிகாஸ் அங்கே ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்குமே, அதான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேபிள் கம்யூனிட்டி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது பாருங்க, ஏதாவது சர்ஃபேஸ் டிஸ்டர்பன்ஸ் எது வந்தாலும் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு ரிசைலண்ட்டாகவும் திரும்பவும் அவங்களால ரெக்கவர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகே, தென் அப்போ ஏதாவது ஒரு வேலியன் ஸ்பீசிஸ் அங்கே வெளியேருந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனாலும் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அப்போது இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நம்மளோட யார் ஸ்டூடெண்ட் ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகே, தட் இஸ் டி. கரெக்ட். சூப்பர். ஹாய் நிஷா. Hi, then someone is there. Hi Yalini. Hi. Okay, thank you. எல்லாம் ஹார்ட் ஃபயர் பறக்க விடுறீங்க. கீப் சப்போர்ட்டிங் பசங்களா, கீப் சப்போர்ட்டிங் us. So next question போலாமா? Okay, so next question ஏது சாப்டர்ல இருந்து வந்தது क्वेश्चन? It is from chapter evolution. evolutionல இருந்து வந்ததா? tell me, இதுல யோசிக்கிறதுக்காக எதுவும் இல்ல, just ஒரு ஈவென்ட் அது நடந்தா ஒரு டைம். ஓகேங்களா? tell me, இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபார்ம் பண்றது கடைசி எவல்யூஷன் சாப்டரோட கடைசில ஹிஸ்டரி இல்லையா, எவல்யூஷனரி ஹிஸ்டரி, அதுல இருந்து தான் இந்த क्वेश्चन வந்த. இன்வெர்டிபிரேட்ஸ் எப்ப ஃபார்ம் ஆனது? 500 மில்லியன் இயர்ஸ் ago. அப்ப ஏக்கு 3 தான் கரெக்ட் மேட்ச். ரைட். சீவீட்ஸ் எப்ப ஃபார்ம் ஆயிருக்கு? அது 320 மில்லியன் இயர்ஸ் ago முன்னாடி தானே ஃபார்ம் ஆயிருக்கிறது. கரெக்ட். நெக்ஸ்ட், ஜாலஸ் ஃபிஷஸ் எப்ப வந்த? 350 மில்லியன் இயர்ஸ் ago. ஓகேங்களா? ரைட். சோ சி க்கு 1 தான் வரும். D, extinction of dinosaurs. அது எப்போ? 65 million years ago. அப்போ D க்கு செகண்ட் ஆப்ஷன். ஃபைனல் ஆன்சர் என்ன? A3, B4, C1, D2. எஸ், தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா?
எத்தனை பேர் for third option சொல்லிருக்காங்க எல்லாரும் very good பிரியதர்ஷினி உத்தராஜி ஆராத்யா அஸ்மினா தரணி பனி பாய் கிருஷ்ணகீர்த்தனா ஆதிரா தனுஷா எஸ் எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்திருக்கீங்க very good so next question க்கு போலாம் hi bunny bhai hi which of the following is not correct with respect to pea plant okay va either not correct with respect so roots will be having the nodules that contains rhizobium inga fruits are the legumes solrom flowers are zygomorphic and here the placentation is parietal placentation so edu varum so pea plant comes under the family Fabaceae okay va inga varudhu Fabaceae kila varudhu appa inga stamens eppadi irukum what about the stamens okay stamens eppadi irukum what about the stamens adu konja vidyasama irukku theyapodum yes perfect hi bunny bhai hi so inga placentation enna irukku podu marginal placentation okay right okay inga rhizobium irukum namakku theriyumla rhizobium idu oru bacteria it is a symbiotic okay adu enadhu symbiotic okay appo symbiotic endradhu enga varum it will comes under the heterotrophic okay heterotrophic kila varudhu right then idu enna fix pannu it will fix the nitrogen enna fix panna podi it's going to fix the nitrogen okay so inga rhizobium okay root nodule form pannu fruit legume solluvom zygomorphic enna symbol kudupom percentage kudupom liya so yes inga zygomorphic irukum parietal placentation illa marginal placentation inga stamens eppadi irukum so stamens a enna pannu a nu potu 9 in the bracket one separate ah irukum one mattum eppadi irukum separate ah irukum so adha enna solluvom diadelphous stamens okay diadelphous stamens okay pasangala okay next question polam super student nisha konja check panikonga so dhaniti pack 3 kadiyadu 4 varum check panikonga next question okay so next question assertion reason da paakalam assertion enna solra HCG and HPL are produced in women only during pregnancy HCG um HPL um women la pregnancy time la mattum da form agum produce agudunu solra right reason enna solra these hormones are produced by placenta tell me what is the answer yes first option okay so assertion HCG and HPL are produced in women only during pregnancy adu correct da pregnancy hormone da that means pregnant ana women la mattum irukra hormone da HCG um HPL okayla reason enna solra these hormones are produced by placenta adum correct da placenta secrete pandra 4 hormones da ungala NCERT la koduthirukra adula rendu hormone da enadhu HCG um HPL um right now idu rendum correct aayadunala we have to find out if reason is correctly explaining assertion reason correct assertion explain pannuma pannu ஏன்னா why do you say pregnancy la mattum da இந்த ரெண்டு ஹார்மோன் இருக்குன்னு ஏன் சொல்ற because இந்த ரெண்டு ஹார்மோனும் produce பண்றது placenta ஆயதனால இனி placenta எப்ப ஃபார்ம் ஆகும் pregnancy ல மட்டும் தான் placenta ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு ஹார்மோனையும் produce பண்றது placenta அப்படிப்பட்ட placentaயும் ஃபார்ம் ஆகுறது பிரெக்னன்சில அதனால தான் இந்த ரெண்டு ஹார்மோன் பிரெக்னன்சில மட்டும் ஃபார்ம் ஆகுது ஹார்மோன்ஸ் நம்ம சொல்றது so answer is first option ஓகேங்களா first option fine very good unfinished dream need hi Atira very good Asmina Fatima very good okay so next question ku polam so பாருங்க incorrect with respect to primary productivity which is incorrect with respect to primary productivity okay primary productivity பாக்கும்போது எது தப்புன்னு கேக்குறாங்க so primary productivity na enna first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க it is a rate of biomass which is produced by the plants during photosynthesis per unit area per time period அப்படினு சொல்றாங்க second option இத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க in terms of weight la gram per meter per year அப்படினு சொல்றாங்க third option it can be further divided into gross primary productivity and net primary productivity ன்னு சொல்றாங்க fourth option it includes the available biomass for the consumption to heterotrophs okay so அதுக்கு எது ஆன்சரா இருக்கணும் 1 2 3 4 எது ஆன்சர் perfect okay so இத என்ன சொல்லுவோம் gram per meter square okay என்ன சொல்லணும் per meter square okay in terms of weight la இதே எனர்ஜினா என்ன சொல்லலாம் kilocalories okay va kilocalories per meter square per year okay va
ஸோ நமக்கு இங்கே ரேட்டுன்னு கொடுத்தனால இட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி. வேறஸ் ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா பிரைமரி ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் த வேர்ட் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ். என்னது அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட்டுன்னு பார்த்தா ப்ரொடக்டிவிட்டி, அமௌண்ட்டுன்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லணும் ப்ரொடக்ஷன். எஸ் இதை கிராஸ் நெட்டுன்னு ரெண்டா சொல்லுவோம். அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட் இன்க்ளூட்ஸ் இது யாரெல்லாம் பேசுது, என்பிபி தானே. ஸோ நம்ம கிராஸில், அதாவது கிராஸ்னா என்னது, ஜிபிபி ஈக்குவல் டு என்பிபி மைனஸ் ஆர். ஓகேவா? ஸோ அப்போ என்பிபி ஆர் போக ரிமைனிங் யார் அவைலபிளாக இருக்கா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், என்பிபி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, ரைட்டா ஓகே பசங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன? Yes, option 2. Perfect. So answer for this question is option number 2. Appo next question polam ma'am. Next we'll move to the next question. Okay, so next question with regard to insulin choose correct statement தான் நம்ம கண்டுபிடிக்கணும். read பண்ணுங்க. C peptide is not present in mature insulin. Next statement வந்து the insulin produced by rDNA technology has C peptide. Then pro insulin has C peptide. Next one, A peptide and B peptide of insulin are interconnected by disulfide bridges. சொல்லுங்க. இதில் ஏதெல்லாம் correct statement? Which are the correct statements? Yes. டக்குனு ஆன்சர் சொல்லுங்க. இன்சுலின் structure. Third option பார்க்கலாம். So first statement என்ன சொல்ற, C peptide is not present in mature insulin. அது கரெக்ட் தான். ஓகேங்களா? C peptide Aயும் Bயும் மூணு பெப்டைடு தான் ப்ரோ இன்சுலின் சொல்ற. இன்ஆக்டிவ் பெப்டைட் இன்சுலின்ல இருக்கும் A, B and C. ஓகேங்களா? இதுல இருந்து C peptide ரிமூவ் பண்ணி மீதி இருக்கிற Aயும் Bயும் சேர்த்ததா மெச்சூர் இன்சுலின் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்ப மெச்சூர் இன்சுலின்ல C peptide இருக்காது. நெக்ஸ்ட் என்ன, the insulin produced by rDNA technology has C peptide. இல்ல, C peptide rDNA technology வச்சு கிரியேட் பண்ற இன்சுலின் இருக்காது. Aயும் Bயும் செப்பரேட்டா ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ள டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் rDNA வச்சு கிரியேட் பண்ற இன்சுலின். நெக்ஸ்ட் என்ன, ப்ரோ இன்சுலின் has C peptide. அது கரெக்ட் தான். ப்ரோ இன்சுலின் இன்ஆக்டிவ் இன்சுலின்ல தான் C peptide இருக்கு. The A peptide and B peptide of insulin are interconnected by disulfide bridges. அதுவும் கரெக்ட் தான். A க்கும் B க்கும் மிடில்ல disulfide bridges இருக்கு. ஓகேங்களா? So finally answer என்ன, correct statement தான் கேட்டிருக்காங்க. So ACD third option. Most of the students ஓகேங்களா? are saying option 3. Very good. Third option. Dharani, yes. Adira, yes. Okay, next question போலாம் பசங்களா. Next question. Okay, red tide is caused by, simple direct question, red tide is caused by. ஓகேவா? red tide is caused by யாரு? thank you எல்லாம் ஃபயர் போட்டுருக்கீங்க. thank you. hi unfinished dream NEET. hi. ஓகேவா? யார் red tide cause பண்ண போறா? Gonielax, Gelidium, Gracilaria, red algae. okay, who will cause a red tide யார் காஸ் பண்ணுவா? ஸோ ரெட் டைட்னால உங்களுக்கு அழகாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் இன்னொன்னும் கொடுத்துருக்காங்க, ரெட் டைட் யார் காஸ் பண்ணுவான்னு. ஓகே, ஸோ who will cause a red tide? பட்டுன்னு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். எஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ யாரு? கோனியலாக்ஸ். ஓகே, கோனியலாக்ஸ் என்ன, இட்ஸ் அ ரெட் டைனோஃப்ளாஜெலேட். யாரு? இட் இஸ் அ ரெட் டைனோஃப்ளாஜெலேட். இவங்கெல்லாம் யாரு? தீஸ் ஆர் ரெட் ஆல்கே. ஓகேவா? இங்கெல்லாம் ரெட் ஆல்கே, தே ஓன்ட் காஸ் த ரெட் டைட். ஓகேவா? ஸோ கோனியலாக்ஸ்க்கு ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் ஆகும், இன்னொன்று எப்படி இருக்கும், லாங்டியூனலாக இருக்கும். ரைட், இந்த கோனியலாக்ஸ்க்கு என்ன இருக்கும், தே வில் ஹேவ் த செல் வால். ஓகேவா? ஸ்டிஃப் செல்லோசிக் பிளேட்ஸ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. எஸ் தேங்க்யூ. எஸ் கரெக்ட். இது வந்து ஒரு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும், சாக்சி டாக்ஸின். கரெக்ட். ஓகேவா? அந்த சாக்டிக் டாக்ஸினை நமக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ் எல்லாம் சாப்பிடும்போது தே வில் காட் சம் டிசீஸ். ஓகே, பேரலைஸ் ஆகும், ஃபர்தராக இது கொன்னுடும்னு கூட சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் பிரியதர்ஷினி. சூப்பர். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question பார்க்கலாம். Competent host cell is required for transformation with rDNA. Following processes are used to make. ஓகேங்களா? used to make host cell. Processes are used to make host cells competent except. அப்போ ஒரு host cell-னை competent ஆய் மாத்துறதுக்கு தேவையில்லாத டெக்னிக். ஓகே, அது எதுன்னு தான் கேள்வி. சொல்லுங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்க treating them with specific concentration of divalent ions like calcium ions, right? செகண்ட் ஆப்ஷன் என்ன, these treated host cells அவங்கள இன்குபேட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா?
on ice முதல்ல ஐஸ் மேல இன்குபேட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் டக்குன்னு ஹீட் ஷாக் கொடுக்கணும் ஓகே 42 டிகிரிலேக்கு அவங்கள எடுத்துட்டு போகணும் அதுக்கு அப்புறம் திருப்பி ஐஸ்லேக்கு கொண்டு வரணும் அப்போ ஐஸ் ஹீட் அதுக்கு அப்புறம் திருப்பி ஐஸ்லேக்கு இப்படி வரும்போது அவங்க காம்பிட்டண்டா மாத்திடுன்னு சொல்றேன் third option வந்து agarose gel electrophoresis okay so what is the final answer competent மாத்திர process yes third option சொல்றீங்க yes correct தான் see competent மாத்திரன்னு சொன்னா என்ன ஒரு ஹார்ஸ் செல்ல நம்ம வெளியில இருந்து கொடுக்கற ஃபாரின் டிஎன்ஏ உள்ள எடுக்கணும் ஓகேங்களா அதுக்காக ரிலக்டண்டா இருக்கும் முதல்ல ஹார்ஸ் செல்ஸ் இவங்களை எடுக்கிற மாதிரி நம்ம மாத்தணும் அதுதான் காம்பீட்டண்டா மாத்திர ப்ராசஸ்னு சொல்றது அதுக்காக முதல்ல நீங்க என்ன பண்ணணும் டைவேலண்ட் அயான்ஸ் லைக் கால்சியம் அயான்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணணும் அப்போ ஹார்ஸ் செல்லில் என்ன ஃபார்ம் ஆகும் போஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ரைட் இனி இப்படிப்பட்ட ஹீட் ஷாக் அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட செல்ஸ்னு ஹீட் ஷாக்கு கொடுக்கும்போது ஹீட் ஷாக்குனாலையும் முன்னாடி ஃபார்ம் பண்ண போஸ்னாலையும் டக்குன்னு நம்ம வெளியில இருந்து ப்ரொவைட் பண்ற ஃபாரின் டிஎன்ஏ ஹார்ஸ் செல் உள்ள எடுக்கும் இது வாட் இஸ் ஹேப்பனிங் காம்பிட்டன்டைஸ் மாத்திர ப்ராசஸோட பார்ட் தான் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் காம்பிட்டன்சிக்கு சம்பந்தம் இல்ல ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் சொல்றது டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ்னு லெங்த்தோட பேசிஸ்ல செப்பரேட் பண்ற ப்ராசஸ் தான் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் ஓகேங்களா அதுக்கு காம்பிட்டன்டாய் ஹாஸ்டலில மாத்திர ப்ராசஸுமாய் சம்பந்தமே கிடையாது ஓகேங்களா சோ எக்ஸெப்ட்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வெரி குட் யாசினி சென்ட்ரல் வெரி குட் ஹலோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறேன் Adira, Loshini, Asmina, Krishna Kirtana, Priyadarshini, very good. Okay, so next question is Pola. Okay. So which of the following is not true for Rivert-Popper hypothesis? Rivert-Popper hypothesis. Hi Bala, hi. Rivert-Popper hypothesis ke edu wrong nu solranga. It explains the effect of reduction of the biodiversity on the ecosystem health. Abdi first option sollirukanga. Second option it was given by Paul Ehrlich. Third option it explains the role of species richness for the ecosystem health. Fourth option it has considered the Riverts as a key species and Riverts on the wings as a species are considered பண்ணிருக்குன்னு சொல்றாங்க எது not true அதாவது எது incorrect அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் so the term biodiversity was popularized by whom it was popularized by a sociobiologist Edward Wilson ஓகேவா then நமக்கு Alexander von Humboldt இவர் என்ன சொல்லிருப்பாரு ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் அப் டு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரைட்டா நம்ம டேவிட் டில்மன் என்ன பண்ணியிருப்பாரு he did a long term field experiment ரைட்டா அது ஓகே அதுமே என்ன சொல்லணும்னா நம்மளோட ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வச்சு தான் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிங்களா சிம்பிளான கொஸ்டின் ஓகே இதுக்கு ஆன்சர் என்ன பசங்களா ஆப்ஷன் நம்பர் 4 பாருங்க Riverts on the wingsல யாரு வருவா இங்க தான் key species வரும் ஓகேவா Riverts வெறும் species key species are Riverts on the wing ஓகேவா ரைட்டா சோ இது எதை பத்தி சொல்லுது நம்மளோட biodiversity ஓகே ரிடக்ஷன் ஆஃப் biodiversityனால நம்ம ecosystem health வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் சொல்லுது சோ இட் வாஸ் given by நம்மளோட Paul Ehrlich ஓகேவா and நம்மளோட species richness பத்தி தான் ஓகேவா species richness அதிகமா இருந்தா ecosystemோட health எப்படி இருக்கும்ன்ற அத பத்தியும் தான் இது சொல்லுது ஓகே so here answer is option number 4 yes very good Priyadarshini okay y'all ni ma'am ku hi sollirukanga okay fine ma'am next question polama okay so next question ku polam right direct question padikalam which of the following is correct with respect to the diagram given below are you able to recognize this diagram the NCERT la diagram da nyavum iruka ee diagram edu particular context my related ana diagram na identify பண்ணனும் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் எதுவும் பார்க்காமலே ஆன்சர் பண்ணிக்கலாம் ரைட் tell me this diagram is related to nematode infection malodogene incognita னு சொல்ற nematode tobacco roots னு infect பண்ற ஓகேங்களா அதுமா ரிலேட்டட் ஆன ஒரு டயகிராம் தான் இது so roots of a typical control plant infected by nematode malodogene incognita right so malodogene நம்ம நார்மலான டொபாக்கோல எப்படி இன்ஃபெக்ட் பண்ற ஓகே அதுவா ரிலேட்டட் ஆன ஒரு இமேஜ் தான் இது so third option ஓகேங்களா fine simple question தான் right so next question க்கு போலாம்ல பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த क्वेश्चन எதுவும் இல்ல so next question so RQ value of protein okay RQ value of protein அப்ப RQ value of fats என்ன okay then RQ value of glucose
glucose, okay va. Then organic acids, okay. இந்த organic acid if you want general organic acid க்கு என்ன இருக்கும், then malic acid க்கு என்ன இருக்கும், malic acid, oxalic acid, okay. அதெல்லாம் ஜெனரலா கேக்குறது. இவங்களோட வேல்யூலாம் தெரியுமா, உங்களோட வேல்யூலாம் தெரியுமா, RQ value. So yes, RQ value of protein is 0.9, okay. 0.9 for proteins, okay. Fats la adu main tripalmitin sonanga 0.7, glucose or carbohydrate 1, organic acids ku generally more than 1 ah irukum, malic acid ku 1.33, whereas oxalic acid ku 4. இதெல்லாம் உங்களுக்கு ஜெனரலா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. RQ value ரைட்டா, then RQ ஓட ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க, ஓகேவா. RQ ஓட ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. Okay, then answer for this question is option number 2. Yes, very good. Super Krishna Kitana. Next question, fill up the blanks. E blanks la irukra words ella neenga fill up pananum. Tell me, using agrobacterium vectors, which genes are introduced into the host plant? Either genes in agrobacterium vectors use panni host plants la do. E oru process, this is related to RNA interference. ஓகேங்களா. RNA interference சொல்ற டெக்னிக் வாய் ரிலேட்டடான கான்செப்ட் தான் இது. சொல்லுங்க, agrobacterium vectors மாய் நம்ம nematode specific genes தானே பிளான்ட்க்குள்ள போடுறது, nematode specific genes, ஓகேங்களா. அதுதான் நம்ம பிளான்ட்ல போட போறது, ஓகேங்களா. ஃபைன். Next என்ன, RNA interference, RNAi takes place in all eukaryotic organisms as a method of cell defense, cellular defense மை ரிலேட்டட் ஆய் எல்லா யூகாரியோட்டிக் ஆர்கானிசத்திலும் இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் என்னது RNA interference சொல்றது. Next, the genes, which are the two genes that control cotton bollworm, cotton bollworms ன கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா CRY1AC, இன்னொன்னு CRY2AB, இது ரெண்டும் தானே cotton bollwormக்கு. Now, which gene has been introduced in BT cone to protect the same corn borer? Corn borer க்கு against use பண்றது அது ஒரு cry gene வந்து it is CRY1AB, CRY1AB. இது ரெண்டும் you have to confusion இருக்கும், ஆனா நீங்க கரெக்ட்டா படிக்கணும். cotton bollworm க்கு எது யூஸ் பண்ற, corn borer worm க்கு எது யூஸ் பண்ற, ஓகேங்களா. சோ ஃபைனல் ஆன்சர் என்ன, A nematode, B cellular defense, C CRY1AC. Second option தானே, yes, second option. Fine. So next question க்கு போலாம். Yes, very good. Okay, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். So incomplete dominance, codominance, pleiotropy and polygenic inheritance. Okay, incomplete dominance க்கு எக்ஸாம்பிள் என்ன, codominance க்கு எக்ஸாம்பிள் என்ன, pleiotropy க்கு எக்ஸாம்பிள் என்ன, and polygenic inheritance க்கு எக்ஸாம்பிள் என்ன. So இதெல்லாம் முக்கியமானது, ஓகேவா. incomplete dominance, what was the answer? Godzilla. Hi Godzilla. Hi. Okay va. Incomplete dominance என்ன சொல்லலாம், flower carrier in case of snapdragon. Snapdragon ஓட scientific name என்னது, antenna major. So அப்போ இதுக்கு 2 codominance AB blood group AB ரெண்டுமே இருக்கும்போது they will express. So அப்படி இருக்கும்போது so codominance க்கு AB blood group, so அதுக்கு 3 pleiotropy, ஓகேவா. So பாருங்க, ஒரு ஜீன் வந்து is going to control more than one character, so அதான் என்னது pleiotropy. so அதுக்கு example phenylketonuria, so இதுக்கு 4. and polygenic inheritance, நிறைய ஜீன் சேர்ந்து ஒரு பர்టిక్యులர் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணது என்னது polygenic inheritance. so அது kernel color in case of V2 நம்ம சொல்லலாம், whereas நமக்கு NCERT ல கொடுத்திருக்க மாதிரி human height கூட சொல்லலாம். so அப்போ 1, ஓகேவா. ரைட், அப்போ 2 3 4 1 மேட்ச் பண்ணிட்டீங்களா. so 2 3 4 1, yes, perfect students. yes, option number 1 correct. next question போலாம். next question, no more further delay. so பாருங்க, which of the following statement is correct? Yes, how many statements are correct? கரெக்டான ஸ்டேட்மென்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். first statement என்ன, the elemental composition of living tissues and non living matter appear all
also to be similar when analyzed qualitatively. Qualitatively நீங்க லிவிங் ஆர்கானிசத்தினையும் லிவிங் டிஷ்யூவும் நான் லிவிங் மேட்டரும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். தட் இஸ் குவாலிட்டேட்டிவ்லி. குவான்டிட்டியை பற்றி சொல்லலை, அமௌண்ட்டை பற்றி சொல்லலை, ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ரெண்டு இடத்துலும் லிவிங்கிலும் நான் லிவிங்கிலும் எலிமெண்டல் காம்போசிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரே எலிமெண்ட்ஸ் தான் ப்ரெசென்டாக இருக்குது. அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்னது? ரிலேட்டிவ் abundance. The relative abundance of carbon, hydrogen and oxygen is higher in inanimate matter when compared to animate matter. சொல்லுங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், these are big four இல்லையா? இந்த பிக் ஃபோர் சொல்ற இந்த 4 எலிமெண்ட்ஸ் யாரில் அதிகமா இருக்கும்? லிவிங் டிஷ்யூஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஹையர் இன் இன்ஆனிமேட்னு சொல்றது தப்பு. இட் இஸ் ஹையர் இன் லிவிங் டிஷ்யூஸ். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The most abundant chemical in living organism is water. அது கரெக்ட் தானே? 70 to 90% இருக்கிறது வாட்டர் தான் லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள. கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன? There are 20 types of amino acid. 20 types of amino acid. கரெக்ட். நெக்ஸ்ட், and 20 types of nucleotide. nucleotides 20 types எதுவும் கிடையாது, 4 டைப். ஓகேங்களா? A, C, GT யுராசில் கூட சேர்த்தா 5 சொல்லலாம். So 4 to 5 types தான் இருக்கிற, which makes protein and nucleic acid in humans respectively. ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனால இது தப்பு. நெக்ஸ்ட் என்ன? phospholipids contain an a phosphorylated nitrogen compound. கரெக்ட் தான். phospholipidsல என்ன இருக்கும்? ஒரு glycerol சொல்ற ஒரு பேக்போன் இருக்கும். ஓகேங்களா? this is the glycerol. அதுல ஒரு fatty acid, இன்னொரு fatty acid, தேர்ட்ல வந்து பாஸ்பேட் இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு நைட்ரஜன் பேஸ் பண்ணி இருக்கிற காம்பவுண்டும் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் phospholipids-ஓட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன? ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிங்கன்னா A, C and E. Third option. Very good. Very good, Krishna Kirtana, Adira, Tanusha, very good. Okay, right. So next question like polama. Next question. Read the following statement and select the correct option. Statement A and statement B. Just go through those two statements. Okay, poll போட்டுருக்க பசங்களா. Statement A. All living organisms they will retain the enzymatic machinery for glycolysis. Okay va? So enzymatic machinery for glycolysis எல்லா living organismsக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. And statement B பாருங்க. In naturally fermented alcoholic beverage, okay, maximum concentration of alcohol could be less than 13%. Okay va? So இப்போ இதுக்கு என்ன answer? What was the answer? Poll போட்டிருக்கு. You can answer in the poll also, no issue. Okay, very good. Unfinished dream NEET, very good. Super. Okay va? Right ah? ஸோ எல்லா லிவிங் ஆர்கனிசமுக்கும் எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இல்லாமல் எல்லாருக்குமே சைட்டோபிளாசம்ல கிளைகாலிசிஸ் நடக்கும். ஸோ அதுக்கு தேவையான என்சைம்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. கரெக்டு. ஓகேவா? ஸோ நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆகிற ஆல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் நமக்கு 13 தான் கிடைக்கும். ஸோ அதுவே ரேர் தான். பிகாஸ் ஈஸ்ட் பாய்சனிங் வில் பி அக்கர் அட் த 13% ஆஃப் ஆல்கஹாலிக் கான்சன்ட்ரேஷன். இப்போ நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் மூலமாக நமக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் 13 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் என்ன? Answer option number 3. Okay, super. Ashmina, Fatima, hi Maulika, hi Loshini. Okay, so next question polama. Okay, so next question ku pola. Okay, fine. Select the correct option for the diagram. சொல்லுங்க, இது ஏது டைப் ஆஃப் டிஷ்யூட டயக்ராம்? அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இட் இஸ் அ டைப் ஆஃப் சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ. கரெக்ட் தானே? சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ தான். ஏன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூவா இருக்கணும். B, it is composed of single layer of cube-like cells. இது cube-like cells ஆ? irregular cells தானே? அதனால தான் இது தப்புன்னு சொல்றது. ரைட். நெக்ஸ்ட் என்ன? It is commonly found in ducts of glands and tubular parts of nephrons. Ducts of glands ilum tubular parts of nephrons, especially tubular parts of nephrons எல்லாமே இந்த மாதிரி squamous epithelium இல்ல இருக்குறது. அதனால அது தப்பு.
Next main function of this includes secretion and absorption. Secretion and absorption cuboidal-க்கும் அதே மாதிரி columnar epithelium-க்கு இருக்கிற character தான். Okay, function தான். But இது வந்து squamous epithelium. அவங்களோட function என்ன இருக்கும்? Diffusion. ஓகேங்களா? அதனால அதுவும் தப்பு. So correct statement எதுன்னு கேட்டிங்கன்னா A only. ஓகேங்களா? So third option the correct answer to this question. Very good. Unfinished dream. Atira, Maulika, Rashmi, Krishna Kirtana. Maulika, you recently joined up. Very good. Third option. Okay, clear dane? Fine. So next question like pola. So which among the following organism egg is going to determine the sex of the offspring? Okay va. So which among the following organisms la egg வந்து sex determine பண்ணும் அப்படினு கேக்குறாங்க. Okay va. Right? So சொல்லுங்க பாப்போம். Which among the following? Poll answer போடுங்க. Grasshopper, human beings, Drosophila and butterflies. Okay, what? Drosophila and butterfly. Which among the following? Yes, correct. Okay, grasshopper ku enna irukum? So XO, okay va, XX irukum. Okay va, male வந்து XO, female வந்து XX. Human beings la namakku நாலாவே தெரியும். Okay va, XY, XX irukum, right? Then next Drosophila same. Drosophila லையும் XY, XX. Okay va. Then இங்க நமக்கு butterflies இருக்குல, நம்மளோட female heterozygosity கால போட்டு இது என்ன இருக்குன்னா இது ZZ, okay va, ZW, okay va, female produce பண்ற egg தான் என்ன பண்ண போகுது, female produce பண்ற egg தான் வந்து என்ன பண்ணும், sex determine பண்ணும். So இது எல்லாமே example for male heterogamety. என்னது male heterogamety. Okay va, right? So இப்போ இதுக்கு answer என்ன? So இப்போ easy eliminate பண்ணா கூட you can go for the option number 4. Butterflies க்கு நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம், hens, நம்ம poultry fowls, okay va, அவங்களுக்கும் ZW தான். Okay, right? Okay, next question. So match இருக்கு. Okay, so next question பார்க்கலாம். Next question, it is match the following. Parga list 1 and list 2. Okay, proximal convoluted tubule, distal convoluted tubule, ascending limb of loop of Henle and descending limb of loop of Henle. Fine. Proximal convoluted tubule, PCT. PCT la what is going to happen in PCT? PCT la enna varum? Illathukkum correct match podunga. Okay, fourth option Maulika, Loshini, fourth option Asmina, Fatima, fourth option. Let's see. Yes, PCT la enna nadakku, reabsorption of all of the essential nutrients, ella nutrients anga absorb agum, plus 70 to 80% of electrolytes and water. Okay ngla, so for A க்கு fourth option fourth state match da correct varum. B DCT la enna varum, DCT la vechi da conditional reabsorption of sodium ions and water varum. Right? Aldosterone and the effect எல்லாமே later part of nephrons தானே சொல்றது, அது actually DCT தான். Fine. See an ascending limb of loop of Henle. Ascending limb of loop of Henle வச்சு ascending limb of loop of Henle வந்து it is permeable to what? Ascending limb is permeable to electrolytes but not permeable to water. Electrolytes மட்டும் தான் வெளியில வரும், water வெளியில வராது in ascending limb of loop of Henle. ஓகேங்களா? So C க்கு 2 தான் வரும். D descending கீழேக்கு போற லிம்ப்ல என்ன வரும், அங்க யாருக்கு permeable இருக்கு, it is permeable to water but not permeable to electrolytes. So D க்கு 1 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? So ஃபைனல் ஆன்சர் என்ன, A4 B3 C2 D1, fourth option. Very good, fourth option. ஓகேங்களா? So next question ലേക്ക് போலாம். It seems to be an easy question. Perisperm is found in the seeds of which plant? சொல்லுங்க.
Okay, perisperm எங்க பார்க்கலாம்? Perisperm எங்க பார்க்கலாம்? So castor and bean, pea and bean, black pepper and beet, okay, maize and castor, okay. Perisperm நம்ம என்ன சொல்லலாம்? Perisperm நம்ம என்ன சொல்லலாம்? நமக்கு மெச்சூர் சீட்ல கூட நியூசெல்லஸ் வந்து அப்படியே இருக்கும், ஓகேவா? நியூசெல்லஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த ரெசிடுவல் நியூசெல்லஸ் இல்லைனா அந்த பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அந்த பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ் தான் we are going to call it as a perisperm. யாரு? நியூசெல்லஸ். ஓகே, அப்போ அந்த பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ் இருக்கிற சீடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிஸ்பெர்மிக் சீட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த பெரிஸ்பெர்மிக் சீட்ஸ் எங்க பார்க்கலாம்? where we can see yes, perfect. Okay, option number 3 in case of black pepper and beet. Okay, நம்மளோட sexual reproduction flowering plants அதை நம்ம பார்ப்போம் in case of black pepper and beet. sometime black pepperக்கு உங்களுக்கு scientific name கூட கொடுக்கலாம், piper, okay, அப்படின்னு கொடுத்து கூட நம்ம கேட்டாலும். ஸோ இதுவும் நம்ம black pepperோட scientific name தான், piper nigrum. ஓகேவா? ஸோ அப்போ what was the ploidy of this perisperm? What was the ploidy of perisperm? ஓகேவா? இதோட ploidy என்ன? 2n. இதோட ploidy என்ன? 2n. whereas endosperm ஓட ploidy in case of angiosperm ல 3n, endosperm ஓட ploidy in case of gymnosperm ல haploid. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ploidy வச்சு கூட questions கேட்கலாம். ஓகே, ரைட். மேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so next question. This is your next question. Match பண்ணுங்க list 1 with the list 2. enzymes-um ஒரு சில compounds அதோட nature தான் கொடுத்திருக்கு. Fine. Match it. Trypsin, polymeric substances, insulin alkaloid. Okay, Bunny Boy third option, Maulika third option, Asmina Fatima third option, Loshini yes. Fine. So trypsin சொல்றது வேற எதுவும் இல்ல, அது ஒரு digestive enzyme தான், ஓகேங்களா? அப்போ A க்கு 3 தான் வரும். Polymeric substanceக்கு best example தான் gums, ஓகேங்களா? So right. Next C, insulin, அது வந்து ஒரு hormone. Alkaloid, it is what? Codeine, okay. Right. So third option. Most of the students they have said third option. Very good. Good. So இதுக்கு explanation தேவையில்லையே. So next question க்கு போலாம்ல. So next question is ready. Select the organism exploited for producing immunosuppressive agent in organ transplant patients. ஓகேவா? யார் வந்து immunosuppressive agent-ஆ யூஸ் பண்றோம், ஓகேவா? ஓகே, ஸோ எந்த ஆர்கனிசம் வந்து அந்த immunosuppressive agent-ஐ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது? எந்த ஆர்கனிசம் வந்து immunosuppressive agent-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுது? Monaskis purpureus, Trichodoma polysporum, Streptococcus, Saccharomyces cerevisiae. யாரு? What was the answer? Okay, what was the answer? Yes. Okay, wow. Immunosuppressive agent யாரு? Trichodoma polysporum. இந்த Trichodoma எங்க வரும்? It comes under the fungi. Fungiயோட என்ன கிளாஸ்ல? Deuteromycetesல இது வரும், ஓகேவா? ரைட்டா? இந்த Monaskis purpureus என்ன ப்ரொடியூஸ் பண்ணா? It is going to produce the statins என்னவா ஆக்ட் பண்ணும்? It will be acting as a blood cholesterol lowering agent இது ஆக்ட் ஆக போகுது. ஓகே, then next வேற யார் இருக்கா? immunosuppressive agent, ஓகேவா? clot buster. Streptococcus produce பண்ற streptokinase is going to act as a clot buster, ஓகேவா? யாரெல்லாம் myocardial infarction இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே they will be using this streptococcus produce பண்ற streptokinase they will use. ஓகே, அது மூணும் முக்கியம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டா மேம்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. Okay, so this is your next question. Read it and answer போடுங்க. A new organism was discovered and classified as a member of phylum Coelenterata. அப்போ ஒரு புது ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சு அவங்க phylum Coelenterata தான் வரும்னு நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. ஓகே,
Right, now identify the incorrect statement about it. அப்ப ഈ ഒരു concept பொறுத்த வரைக்கும் தப்பான statement எது சொல்லுங்க. First, it has consciousness about its surrounding. Next, it can grow. Then it shows metabolism in cells. கடைசியில் it is aware about itself. தப்பான statement எது? Wrong statement. Wrong statement. Concept இதுதான். You have to remember one thing. ഈ புது organism ஒரு phylum Coelenterata member னு நம்ம identify பண்ணிருக்கு. Okay, so it is a member of phylum Coelenterata. அது ஒரு concept ஞாபகத்தில் வச்சு தான் நீங்க இது கன்சிடர் பண்ணி தான் இந்த ஆப்ஷன் இது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்? வெரி குட். So fourth option, Atira, Tanusha, Krishna Kirtana, fourth option is சொல்றாங்க. Correct answer fourth option தான். See, what do you mean by this statement? ಈ ஒரு statement எதுக்காக கொடுத்திருக்க? That is phylum Coelenterata தான் இந்த புது organism வந்திருக்கு. That means it's a living organism. ஓகேங்களா? animal தான். ரைட். ஒரு அனிமலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? லிவிங் ஆர்கானிசத்துக்கு கண்டிப்பா கான்ஷியஸ்னஸ் இருக்கும்ல. ரைட். தென் தே வில் பி growing. அதுவும் கரெக்ட் தான். That it shows metabolism. Metabolism னு சொல்றது unique character of what? A living organism. ஓகேங்களா? Then it is aware about itself. Self consciousness. அது human beings க்கு மட்டும் தானே இருக்கும். ரைட். மத்தவங்களுக்கு ஏதோ மத்த ஆர்கானிசத்துக்கு மத்த அனிமல்ஸ்க்கு யாருக்குமே அது இருக்காது. அதனால இதுதான் தப்பு. So finally the answer to this question வந்து fourth option தான். Okay, yes ma'am, most of the students they have. Very good, very good. So next question க்கு போலாமா? பாருங்க. Select the set of organisms in which flagellated gametes are not formed. Okay? Okay, gametes க்கு flagella யாருக்கெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி क्वेश्चनல கேக்குறாங்க. Okay, யாருக்கெல்லாம் flagella இருக்காது? Ulothrix, Volvox, Spirogyra. Then second option Porphyra, Gelidium, Spirogyra. Third option Sargassum, Fucus, Ulothrix. And fourth option is Ulothrix, Cara and Chlamydomonas. Okay வா? யாருக்கெல்லாம் flagellated gametes இருக்காது? Okay வா? non-motile gametes இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க பாப்போம். What was the answer? கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you can answer for this question. eliminate பண்ணலாம். நானே க்ளூ கொடுக்கிறேன். ஈஸியா you can eliminate also. பட்டுன்னு eliminate பண்ணுங்க பாப்போம். இது ஆன்சர் ஆப்ஷன் 3யா? What about the others? போல்ல என்ன போட்டுட்டு இருக்கீங்க? 2 4 மேஜரா போயிட்டு இருக்குது. Okay, எது மெயினா? இது What about the others? Yes, 2 perfect. Okay, so 4 5 இந்த ஜெலிடியம்ல என்னது? இதெல்லாம் என்னது? these two are red algae இல்லையா? என்ன என்னது? red algae. Okay, அப்ப red algaeல நமக்கு எல்லாரும் non motile, right? Spirogyra எங்க வரும்? Spirogyra isogamous. என்னது? Isogamous, but it is non-motile, அதாவது non-flagellated. Okay, isogamous and non-flagellated. But இதுல ஈஸியா அவனை eliminate பண்ணலாம். Ulothrix இது isogamous. இதுவும் iso தான், but it is a flagellated. அப்ப இங்க பாருங்க, இங்க Ulothrix இருக்கு, இங்க Ulothrix இருக்கு. அப்ப இது எல்லாமே வராது. So இப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 2. Perfect. Okay va? The next question போயிடலாம். Next question. Okay, so next question பார்க்கலாம். Which of the following graphs explains the effect of pH on the enzymatic activity? Okay va? Fine. So pH க்கும் enzyme activity க்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் நம்ம கிராஃபா போட்டுருக்காங்க. ಈ ஒரு கிராஃப்ல கரெக்ட்டான ரெப்ரசன்டேஷன், கரெக்ட் கிராஃப் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். எஸ் ஈஸி தானே? கிராஃபோட ஷேப்பை பார்த்து அதோட அது கொடுத்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்து யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த கரெக்ட் ஒன். போல என்ன ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஆன்சர் இருக்கு? போல they are answering option 1 2 3 எல்லாத்துக்கும் போட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் இருக்கா? ஃபைன், we'll see. சொல்லுங்க, pH க்கும் enzyme activity க்கும்
ரிலேஷன் எப்படி இருக்கும் pH ஒரு பர்టిక్యులர் pH ஆப்டிமம் pH னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு ஆப்டிமம் pH ல இருக்கும்போது தான் enzymatic activity அதோட பீக்ல இருக்கும் ரைட் so the pH at which enzymatic activity is at maximum that is called as optimum pH right optimum pH க்கு கீழ போனாலும் சரி மேல போனாலும் சரி அப்படியே activity கம்மி ஆயிட்டே இருக்கும் so கண்டிப்பா உங்களுக்கு இப்படி இருக்கிற ஒரு கிராஃப் தான் வரும் AO CO okay first option or third option தான் வரும் இது கண்டிப்பா வராது இந்த மாதிரி ஒரு கிராஃப் படிச்ச ஞாபகம் இருக்கா இல்ல ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் 1 or 3 இதுக்குள்ள ஏது கரெக்ட்டா வரும் பாருங்க x ஆக்சிஸ்ல நம்ம எப்போது எடுக்கிறது pH ன தான் x ஆக்சிஸ்ல pH இருக்கும் y ஆக்சிஸ்ல தான் என்சைம் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்டா வரும் பாருங்க x ஆக்சிஸ்ல pH and y ஆக்சிஸ்ல வந்து என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அதுவும் பாருங்க இதுதான் ஆப்டிமம் pH ஆப்டிமம் pH ல பாருங்க என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அதோட பீக்ல இருக்கு optimum pH க்கு கீழ போகும்போது what happens enzymatic activity கம்மி ஆயிட்டு இருக்கு அதுக்கு மேல போகும்போது enzymatic activity கம்மியா இருக்கும் so answer is third option ஓகேங்களா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் சொல்றீங்க because நீங்க just அதோட ஒரு ஷேப் மட்டும் தான் பாத்துறோம் ரைட் enzymatic activity னு சொல்றது நம்ம எப்பவுமே y axisல தானே எடுக்கிறது x axisல கிடையாது நீங்க you have to look at the x axis and y axis right temperature க்கு இதே மாதிரி தான் வரும் இதே கிராஃப் தான் ஆனா டெம்பரேச்சரும் x axis ல இருக்கும் enzymatic activity வந்து y axis ல இருக்கும் that is the reason why third option தான் correct answer னு சொல்றது right so next question க்கு போலாம் which among the following interaction is wrongly paired okay so which of the following interaction is wrongly paired இது போடுங்க பாப்போம் so barnacles அதாவது balanusக்கும் cathamersக்கும் இருக்கிற interaction the competition இல்ல second wasply figly இருக்கிற competition mutualism இல்ல cuscuta ஓகேவா growing on the hedge plants இது parasitism and fourth orchid growing as a epiphyte on the mango tree இது amancalism அப்படினு சொல்றாங்க so what was the answer பார்த்தாலே தெரியும் yes எது ஃபயரை போட்டு பறக்க விடுங்க பசங்களா வெரி குட் சூப்பர் ஓகேவா சோ இவங்க ரெண்டு பேர் ஓகேவா இவன் சுப்பீரியர் இவன் இன்ஃபீரியர் ஓகே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குது என்னது காம்படிஷன் ஃபிக் அண்ட் வாஸ்ப்புக்கும் ஓகேவா இருக்குது என்னது மியூச்சுவலிசம் கஸ்குட்டா பாராசிட்டிசம் இது என்ன பாராசிட்டிசம் இது an example for ecto ஓகேவா என்னது ecto parasitism ஓகேவா ரைட் சோ இதுவும் கரெக்ட் then இங்க வந்து என்னது இது amensalism இல்ல it is a commensalism ஓகேவா so commensalism இங்க வந்து நமக்கு இங்க ஆர்க்கிடுக்கு பெனிஃபிட் மேங்கோக்கு எந்த ஒரு பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவ் இல்ல சோ அப்போ 0 அப்ப இத என்ன சொல்லலாம் +0 ரைட்டா சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் நம்பர் 4 perfect very good ஆதிரா லோஷினி மௌலிகா hi Robin Joseph hi okay next question pola next question select the correct statement that is incorrect regarding the nature and function of enzyme okay so nature and function of enzymes எடுத்து பாக்கும்போது அதுல தப்பான ஸ்டேட்மென்ட் எது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் tell me first statement என்ன சொல்றது typically exhibit high specificity towards their substrate enzyme க்கு high specificity இருக்கும் next enzymes isolated from thermophilic organisms can catalyze reactions at high temperature then all enzymes are proteinaceous in nature without any exception d metal ions are coenzymes associated with the activity of certain enzymes நாலு ஸ்டேட்மென்ட் இருக்கு சொல்லுங்க incorrect இதுல ஏது தப்பான ஸ்டேட்மென்ட்ஸ் இதுல எதெல்லாம் so students they are saying option 2 2424 okay பார்க்கலாம் incorrect option தான் நமக்கு கண்டுபிடிக்கலாம் incorrect statements right first statement என்ன they typically exhibit high specificity கரெக்ட் தான் என்சைம்ஸ்க்கு எல்லாமே ஹைலி ஸ்பெசிபிக் நேச்சரா இருக்கும் அவங்களோட சப்ஸ்ட்ரேட்டுமாய் மட்டும் தான் இன்டராக்ட் பண்ணி பைண்ட் பண்ணி ரியாக்ஷன் முன்னாடி கொண்டு போகும் ஓகே ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் என்ன என்சைம்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ் ஓகே தெர்மோஃபிலஸ் பாக்டீரியல் என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற என்சைம்ஸ் எக்ஸாம்பிள் டாக் பாலிமரேஸ் அதெல்லாம்
எப்படிப்பட்ட டெம்பரேச்சர்ல ஈவன் ஹை டெம்பரேச்சர்ல கூட அவங்களோட வேலை கேட்டலைசிஸ் பண்ணிட்டு இருக்கும் அதுவும் கரெக்ட் தான் ரைட் next and all enzymes are proteinaceous in nature without any exception that means இருக்கிறது எல்லாமே enzymes-உம் protein-ஆ இருக்கும் தப்பு தானே what about ribozyme ribozyme-உம் enzymatic activity காமிக்கிறேன் ஆனா அது வந்து ஒரு nucleic acid தான் இல்லையா so without any exception எல்லா enzymes-உம் proteinaceous னு சொல்றது தப்பு DNA metal ions are coenzymes are metal ions they are cofactors na okay cofactors la oru cofactor ana metal ions right they are associated with activity of certain enzymes so adunala idum thappu so tappana statements edella nu kettingana C and D third option Robin Joseph Krishna Kirtana very good Loshini Athira just oru vaati kuda check panikonga violet or blue yes third option okay so next question ku polama next question select the incorrect statement with respect to bryophytes incorrect statement with respect to bryophytes okay consider panikonga so in the bryophytes paranga they will attach to the substratum okay substratum la they will attach through unicellular or multicellular rhizoids மூலமா attach ஆறாங்க and they possess stem like and leaf like structures inga irukku சொல்றாங்க and inga sporophyte வந்து free living as well as photosynthetic னு சொல்றாங்க and fourth option here zygote does not undergo என்ன பண்றாங்க zygote does not undergo reduction division immediately அப்படினு சொல்றாங்க immediately அப்படினு சொல்றாங்க what was the answer mostly third option da third option yes perfect okay va so unga enna pandranga substrate la attach ஆகறாங்க unicellular or multicellular unicellular rhizoids in case of liverworts enga liverworts okay va liverworts la okay multicellular rhizoids in case of mosses la okay multicellular and branched in case of mosses and inga true vascular tissues illana stem like leaf like root like structures irukum correct so iduvum correct sporophyte is not free living okay va so inga sporophyte solla kodadhu gametophyte we can say okay I can say as a gametophyte so either wrong and zygote does not undergo reduction division immediately yes inga zygote reduction division pogadu instead of that it will undergo என்ன பண்ணும் mitosis போய் embryo produce பண்ணும் zygote எங்க வந்து reduction division போகும் அப்படினு பாத்தீங்கன்னா in case of algae la zygote வந்து reduction போய் zygotic meiosis நடந்து haploid spores வந்து produce ஆகும் that's why most of the algae shows the haplontic life cycle okay va அப்ப next question yes tomorrow class இருக்கு கிருஷ்ண கீர்த்தனா okay hi violet or blue hi next question போலாம் next question பாருங்க choose the correct chronological sequence of the structure through which the spermatozoa travel from the site of production okay to the exterior human male body exterior yes fine so select the correct chronological order okay through which spermatozoa travel from the site of their production to exterior the productions அது ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருந்து வெளியிலேக்கு போற ஒரு ரூட் அதோட கரெக்ட் ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க இது 6 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இது கரெக்ட்டா நீங்க ஆர்டர்ல போடணும் போட்டுருக்கு எஸ் குட்டாச்சாரி ஹலோ சார் how are you அவங்க கேக்குறாங்க குட்டாச்சாரி நெக்ஸ்ட் hi எஸ் இதுக்கு ஆன்சர் என்ன fourth option சொல்றீங்க so let's see first site of production என்ன seminiferous tubule இல்லையா seminiferous tubule C ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இங்க தான் production next இனி அதுக்கு அப்புறம் வர போறது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான ஒரு ரூட்டா இருக்கும் ரைட் seminiferous tubule form ஆகுற sperms next போக போறது எங்க next போக போறது retate testicula இருக்கும் ரைட் retate testicula இருந்து next அவங்க போக போறது vasa efferentia from vasa efferentia next epididymis right epididymis il ninnu vas deferens leke poidum vas deferens il ninnu finally
யூரத்ரையிலிருந்து யூரத்ரல் ஓப்பனிங்கிலூടെ யூரத்ரல் ஆரிஃபிஸிலൂടെ வெளியிലേക്ക് ரைட் ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன CBDFAE fourth option very good fourth option Robin Joseph just consider it once again ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கோங்க Maulika good Krishna Kirtana Gauzila good so next question க்கு போலாமா next question this is your next question in eukaryotes RNA polymerase 2 transcribes the what RNA polymerase transcribe பண்றது எப்படிப்பட்ட RNA easy question நினைக்கிறேன் பக்கா factual question ஆ இருக்கும் just consider this and Paul போட்டுருக்கு Paul okay so RNA polymerase 1 2 3 இருக்கு so இது நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா RNA polymerase 2 வந்து யாரை டிரான்ஸ்கிரைப் பண்ணும் அப்படினு கேக்குறாங்க ஓகேவா so 1 2 3 வச்சு மோஸ்ட்லி நம்ம क्वेश्चन கேட்டுட்டே இருப்பாங்க so இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் what was the answer for this question poll answer போட்டாச்சா first option சொல்றேன் first option second னு சொல்றேன் yes very good yes பசங்களா option number 2 ஓகேவா நம்மளோட precursor for mRNA அதாவது hnRNA வை சிந்தசிஸ் பண்ண போறது யாருன்னா இந்த RNA polymerase 2 தான் ஓகேவா so hnRNA அது மட்டும் இல்லாம RNA polymerase 1 ஈஸியா நான் வச்சுக்கலாம் 8 எல்லா 8மே எங்க போயிடும் RNA polymerase 1 க்கு ஓகேவா so 28 okay 5.8 இந்த 18s இவங்க மூணு பேர் மட்டும் RNA polymerase 1 வந்து என்ன பண்ணனும் டிரான்ஸ்கிரைப் பண்ணனும் ஓகேவா then next what about the RNA polymerase 3 tRNA okay and the 5s RNA and snRNA ஓகேவா இதெல்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ண போறது யாருன்னா RNA polymerase 3 ஓகேவா இந்த 1 2 3 கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும் ஓகேவா very good super students okay moving to the next question good Gauzila Maulika Gotasari Krishna Kitana good so next question போலாம் so பாருங்க statement 1 and 2 ஓகேவா it is from biotech yes poll போட்டாச்சு you can answer in the poll also given below are two statements statement 1 and statement 2 in the light of the above statement choose the most appropriate answer statement 1 and statement 2 பார்க்கலாம் statement 1 என்ன சொல்ற bacterial infection by bacillus thuringiensis can kill only caterpillar larvae statement 2 the proteins encoded by the genes cry1ab control the cotton ball worms yes மாறிட்டே இருக்குறேன் option 2 ma'am option 2 yes option 2 very few we'll are see saying that 1 and 4 statement 1 and bacterial infection by bacillus thuringiensis produce பண்ற toxin யாரை kill பண்ணும் caterpillar larvae kill பண்ணும் that is the larvae of butterfly and moth ஓகேங்களா ஆனா butterfly and moth உடைய larvae மட்டும் இல்ல kill பண்றது it is also killing the larvae of beetles then mosquitoes then flies okay இந்த மாதிரி coleopterans dipterans இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல lepidopterans okay இதெல்லாம் எல்லாமே kill பண்ணும் அதனால only னு சொல்றதுனால அது தப்பு statement 2 என்ன proteins encoded by genes gene ஏதுன்னு பார்க்கணும் cry1ab control cotton bollworm இனியா cry1ab control பண்றது corn borer ன தானே ஓகேயா it is controlling corn borer க்கு ஏது ஜீன் காட்டன் போல்வோமுக்கு ஏது ஜீன் you have to consider that ஓகேங்களா கரெக்ட்டா படிக்கணும் அதனால இது ரெண்டும் தப்பு statement both statements are incorrect option என்ன option fourth option பார்க்கலாம் யாரெல்லாம் fourth option சொல்லிருக்காங்க எல்லாரும் second option right confused ஆ இருக்கு fine right clear தானே Genes correct படிக்கணும் next one is next question predators also help in maintaining the species diversity in a community this is done by poll போட்டிருக்கு poll answer பண்ணலாம் you can answer in the poll also
So predators வந்து species diversity maintain பண்ண போறாங்க ஒரு particular communityல எப்படி by reducing the intensity among the competition among the competing prey species they are going to increase the intensity of competition among the competing prey species then they are going to keep the prey population under control okay and they are going to increase the number of predators யார் எது வரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் what was the answer what was the answer போலுக்கு எல்லாம் என்ன ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க first option சொல்றேன் 40% okay what was the answer பட்டு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் what was the answer what was the answer what was the answer போல்ல மேஜரா என்ன ஆன்சர் போடுறாங்க மேம் first option yes correct first option தான் கரெக்ட் ஓகேவா ஸோ நமக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ நம்மளோட ஸ்டார் ஃபிஷ் ஃபைசாஸ்டை ரிமூவ் பண்ணும்போது மோர் தென் 10 ஸ்பீசிஸ் ஆஃப் இன்வெர்டபிரேட்ஸ் என்ன ஆயிடுச்சு எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு ஓகேவா ஏன் பிகாஸ் அந்த ஸ்டார் ஃபிஷ் ஃபைசாஸ்டர் இருக்கும்போது என்ன பண்ணுச்சு இட் ரெடியூஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் காம்படிஷன் அமாங் இட்ஸ் ப்ரே ஸ்பீஷியஸ் ஓகேவா ஸோ அதனால எல்லாத்தோட பாப்புலேஷனும் கொஞ்சம் இருந்தது அப்போ அந்த ஸ்டார் ஃபிஷ் ஃபைசாஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுனால என்னாச்சு அவங்களுக்குள்ள காம்படிஷன் அதிகமானதுனால மோர் தென் 10 ஸ்பீஸ் ஆஃப் இன்வெர்டபிரேட்ஸ் என்ன ஆயிடுச்சு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 பசங்களா ஓகேவா ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வந்து கீப் த ப்ரே பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல் வந்து இது எதுக்கு வரும் நம்மளோட கேக்டஸ் வந்தது இல்லையா நம்மளோட பிக்கி பேர் கேக்டஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணோம் நம்மளோட கேக்டஸ் ஃபீடிங் மாத்தை யூஸ் பண்ணோம் ரைட் இல்லையா ஸோ அதுக்கு தான் இட் வில் கீப் த ப்ரே பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல் அதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ நாட் ஃபார் திஸ் ஓகே ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 next question போலாம் very good Adira Robin Joseph Krishna Kirtana Gausila okay moving to the next question okay given below the two statement ரெண்டு statement கொடுத்திருக்காங்க ஓகேவா so இங்க ஏதோ insulin something related இருக்குது okay so ரெண்டு statement please read these two statements and you have to find the appropriate answer okayங்களா statement 1 என்ன சொல்ற two DNA sequences were prepared corresponding to A and B chains of human insulin and were introduced into the plasmid of agrobacterium to produce insulin chain. இது எதை பத்தி சொல்ற human insulin okay recombinant RNA technology வச்சு human insulin produce பண்றதுக்கு ஒரு process அதுதான் அது எப்படி பண்ண அது ஒரு processல இருந்து வந்த question தான் right statement 2 என்ன சொல்ற insulin cannot be orally administered to diabetic patients fine read it and tell me hi Martha சொன்னா ஓகேவா answer to this question option 2 சொல்றாங்கமா okay option 2 பார்க்கலாம் see human insulin okay human produce பண்ணும்போ how did we create it okay our company எப்படி எப்படி create பண்ண two DNA sequences were prepared A peptide க்கு ஒரு sequence ஒரு gene B peptide ஓட gene தனித்தனியாவே எடுத்து அவங்க ஒரு plasmid குள்ள போட்டு அது யாரோட plasmid it was not the plasmid of agrobacterium it was the plasmid of E coli ஓகேங்களா அதனால தான் அது தப்பு right statement 2 insulin cannot be orally administered into diabetic patients அது கரெக்ட் தான் இன்சுலின் நம்ம இப்படி வாய் வழியா எடுக்க மாட்டேன் ஏன்னா இன்சுலின் சொல்றது புரோட்டீன் ஒரு பெப்டைட் வச்சு கிரியேட் பண்றதுனால என்ன நம்ம டைரக்டா இப்படி சாப்பிட மாதிரி எடுத்துட்டோம்னா டைரக்டா போக போறது எலிமெண்டரி கனால்ல அங்க டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு எஸ்பெஷலி புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ற என்சைம்ஸ் இருக்கு இப்படிப்பட்ட என்சைம் டைரக்ட்லி நீங்க எடுத்த இன்சுலினை டைஜஸ்ட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க அப்ப எதுக்காக எடுத்து அந்த பர்பஸே அங்க வர மாட்டேன் ரைட் அதனால டிஸ்ட்ரக்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக டைரக்ட்லி பிளட்லேக்கு தான் நம்ம இன்ஜெக்ட் பண்றேன் ஃபைன் அப்படி பார்த்தா ஸ்டேட்மெண்ட் 1 is incorrect and statement 2 is correct second option yes very good Robin Joseph Krishna Kirtana Martha very good Maulika Gausila yes second option right next question க்கு போலாமா pericycle forms semilunar patches of sclerenchyma cells fine go through that question and answer பண்ணுங்க போல் கூட வந்துச்சு போல்ல கூட ஆன்சர் பண்ணிக்கலாம் எஸ் ஓகே pericycle வந்து semilunar patches of sclerenchymatous tissue எங்க இருக்கும் ஓகேவா semilunar patchல ஓகேவா
ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன், லாஸ்ட் லைவில் கூட நான் சொல்லியிருக்கேன், பெரிசைக்கிள் வந்து செமினார் பேச்சஸாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுவும் அங்கே மட்டும் என்ன இருக்கும், ஸ்க்ளிரன் கைமேட்டஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே ஸோ ஆன்சர் போடுங்க. டைகாட் ரூட், மோனோகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ரூட். ஓகேவா? எங்கே வேர் இட் வில் பி பெரிசைக்கிள் ஹாஃப் மூன் ஆர் செமிலோனார் பேச்சஸாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? என்னது எல்லாம் டி சொல்றீங்களா? தேர்ட் ஆப்ஷன் சொல்றேன். எஸ் பிரியதர்ஷினி இஸ் பேக். ஃபைன் ஓகேவா? எங்க டைகாட் ஸ்டெம்லலாம், ஓகேவா? டைகாட் ஸ்டெம்ல தான் எப்படி இருக்கும், செமினார் பேச்சஸா. மோனோகாட் ரூட்லாம் நம்ம அப்படி எதுவும் படிக்கலையே. ஓகே, மோனோகாட் ரூட் வராது. மோனோகாட் ரூட்டை வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம், இங்கே பாலியார் கண்டிஷன் இருக்கும், ரைட்டா? ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும் மோனோகாட் ரூட்டை வச்சு, வேற எதுவும் பெருசாக தேவை கிடையாது. ஓகேவா? ரைட். டைகாட் ரூட்ல 2 to 4 patches ஆஃப் நமக்கு வாஸ்குலர் பண்டல்ஸ், அதான் நம்ம xylem phloem இருக்கும். ஸோ டயர் டு டெட்ரா கண்டிஷன். அண்ட் மோனோகாட் ஸ்டெம்ல என்ன இருக்கும், வாஸ்குலர் பண்டல்ஸ்ல வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இருக்கும். ஓகே, ரைட். தென் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஸ்கேட்டர்ட். இங்கே நமக்கு எண்டோடர்மஸ், பித்து, பெரிசைக்கிள் இது எதுவுமே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மில் எண்டோடர்மஸா என்னன்னு சொல்லுவோம், வில் பி காலிங் இட் அஸ் அ ஸ்டார்ச் ஷீட். ஓகேவா? இங்கே என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், ஸ்டார்ச் கிரைன் ஸ்டோர் ஆகும்ல. ஸோ அதான். ஓகே, அப் டு 7 மேக்ஸிமம் அப் டு 7 வரைக்கும் கிளாஸ் இருக்கும் ராபின் ஜோசப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். So let's see. Select the correct statement. 4 statement irukku. Class Osteichthyes possess gills covered by an operculum. Next, all mammals are viviparous without any exception. Next, all cyclostomes do not possess jaws and paired fins. கடைசில all birds are poikilothermous. 4 statementum பார்த்து சொல்லுங்க. கரெக்ட் இது ஆன்சர் பண்ணலாம். ஸோ பசங்களா, இன்னும் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. கடைசி டேஸ் போயிட்டு இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நாங்கள் சால்வ் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே பயாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ ஆப்ஷன் தேர்ட் 3ன்னு சொல்கிறேன். ரைட், பார்க்கலாம். Class Osteichthyes possess gills covered by operculum. Actually அது வந்து கரெக்ட் தான். Osteichthyes bony fishesக்கு operculum gill will be covered by operculum, right? Second என்ன, all mammals are viviparous without any exception. Mammals எல்லாம் viviparous ஆ இருக்கும். Mostly mammals viviparous ஆ இருக்கும். ஆனா exception சொல்றது duck billed platypus. ஓகேங்களா? ரைட், அதனால exception இருக்கு, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Third statement என்ன, all cyclostomes do not possess jaws and paired fins. எல்லா cyclostomesக்கும் எது இருக்காது, ஜாஸும் இருக்காது, paired finsum கிடையாது. அதனால our statement வந்து correct statement தான். Last என்ன, all birds are poikilothermous. What do you mean by poikilothermous? Poikilothermous means cold-blooded animals, right? அவங்க birds னு சொல்றது cold-blooded இல்ல, warm-blooded தான். Birds and mammals warm-blooded animals தான். அதனால they are called as homeothermous. This is wrong. Right, so correct statements எதெல்லாம் கேட்டதுனால A and C. Third option. Very good. Sneha, Priyadarshini, yes, platypus. Very good. Maulika, Priyadarshini, Krishna Kirtana. ரெண்டு வாட்டி எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்க. Very good. So next questionக்கு போலாமா? Select the correct match with respect to function or feature with your respective part. கரெக்ட் மேட்ச் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. Okay. Poll போட்டாச்சு. You can answer in the poll also. So tapetum இங்க cells எல்லாமே polyploidy இருக்கும்னு சொல்றாங்க. In time it will helpful in the fossilization of pollen grain. Okay. Then third, pollen viability. In case of members of Solanaceae 30 minutes இருக்கும். Endothecium is ephemeral in nature. Okay வா? So இது எது கரெக்டான ஆன்சர், எது கரெக்ட் மேட்ச்னு கேக்குறாங்க. எது கரெக்ட் மேட்ச்? What was the answer? டக்குன்னு போல்ல போடுங்க பாப்போம். மௌலிகா செக் பண்ணுங்க. What was the answer?
tapetumல polyploidy சொல்றாங்க intense வந்து fossilization ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க pollen viability 30 minutes னு சொல்றாங்க சோ பாருங்க pollen viability யாருக்கு 30 minutes இருக்கும் யாருக்கு 30 minutes இருக்கும் it is 30 minutes for rice and wheat it is 30 minutes for rice and wheat okay right so helpful in fossilization intense இல்ல exine XYLEM will help in the fossilization because அதுல sporopollen இருக்குது okay then இப்போ ஆன்சர் பண்ணுங்க 1 4 okay right okay வா so இங்க endothecious ephemeral nature சொல்றாங்க no okay வா right so இப்போ இங்க பாருங்க tapetum is a polyploidy okay இங்க multinucleated condition இருக்குன்னு NCERT ல கொடுத்திருக்காங்கல so இப்போ you can go for the option number 1 tapetum is polyploidy remaining எதுமே வராது okay வா ரைட்டா okay super students very good okay so இப்போ நம்ம next question போறோம் next question moving to the next question so பாருங்க cockroach வச்சு இது ஒரு question இருக்கு so சொல்றாங்க இல்ல எது கரெக்ட்டா இருக்கு அப்படின்றதை நீங்க செலக்ட் பண்ணனும் ஓகேவா okay right so poll போட்டுருக்கு you can answer in the poll also so correct one either cockroach பொறுத்த வரைக்கும் தான் ஓகேங்களா so with respect to cockroach which of the following statements are correct ones a என்ன first statement வந்து each testis lying laterally in second to sixth abdominal segments then a characteristic mushroom shaped gland is present in sixth to seventh abdominal segments in males third one sperms are stored in spermatheca till ejaculation கடைசில each ovary is formed of a group of 8 ovarian tubules or ovarioles correct statement edu correct statement third option Priyadarshini oda answer vandirukku third option paakalam see each testis is lying laterally in second to sixth abdominal segments idu thappu dane fourth to sixth dane second to sixth ovaries la position la adanal da adu thappu next a characteristic mushroom shaped gland adu 6th to 7th abdominal segments la irukku adu correct da sperms are stored in spermatheca till ejaculation வரைக்கும் male cockroach ல sperms store பண்ணி வச்சிருக்கிறது seminal vesicle ல தான் okay seminal vesicle தான் spermatheca னு சொல்றது females ல sperms ன store பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கிற structure தான் till okay so அதனால தான் இது தப்புன்னு சொல்றது DNA each ovary is formed of a group of 8 ovarian tubules ஒரு ஓவரியில 8 ovarian tubules இன்னொரு ஓவரியில இன்னொரு 8 அப்ப டோட்டலா 16 ovaries இருக்கும் our statement correct தான் so correct ones கேட்டிங்கனா A B and D third option very good Priyadarshini Krishna Kirtana good third option so next question க்கு போலாம்ல species area relationship is correctly represented by equation right species area relationship கரெக்ட்டா டிபிக்ட் பண்ற ஒரு equation இதுல எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணனும் I think it's very easy பக்கா NCERT ல இருந்து வந்திருக்கு சொல்லுங்க ஓகே போல் போட்டுட்டு இருக்காங்க சோ போல் இப்போ வரும் போல்ல கூட ஆன்சர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன் ஆதிரா தனுஷா okay we'll see Priyadarshini would answer second option Krishna Kirtana first option yes poll வந்திருக்கு போல்ல கூட ஆன்சர் பண்ணிக்கலாம் okay Priyadarshini எப்படி log C வரும் இது வராது it is wrong what about the others so answer in here the answer is option number 1 now students okay va log s equal to log c plus z log a இதுதா ரைட் okay va so இங்க s என்னது species area richness okay va so அந்த மாதிரி எல்லாமே பாத்துக்கோங்க species richness a வந்து area okay va then நமக்கு எல்லாம் இருக்கும் so yes very good நீங்க very good okay va so in the species area relationship சொன்னதா என்னது நம்மளோட Alexander von Humboldt okay va right so po idukku first option perfect okay appo next question poila next question no more delays next question so the living fossils are called coelocan servers yes sir
So living fossil concept, living fossil called silicon. Silicon னு சொல்ற living fossil ஏது ரெண்டு குரூப் ஓட கனெக்டிங் லிங்க் தான். What do you mean by living fossil? What do you mean by connecting link? Living fossil means ரொம்ப நாள் முன்னாடி. Okay, millions of years ago they evolved. Okay, இனி அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த நாள் வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் வரதும் இல்ல. Okay, so ஆ ஒரு டைம்ல millions of years ago அவங்க எப்படி இருந்தா அதே ஃபார்ம்ல தான் இப்படி இருக்கறா. That is living fossil. ஓகேங்களா? Right, what do you mean by connecting link? Critical link. Connecting link means ரெண்டு different group ஓட charactersum ஒரு animal குள்ள இருக்கும். Right, so ரெண்டு குரூப்னியும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். So அப்படிப்பட்ட கனெக்டிங் லிங்கான சீலக்கான் ஏது ரெண்டு குரூப்னா கனெக்ட் பண்ற பால் இருக்கு பால் கூட 1 they are saying 1 fishes to amphibia very good fishes to amphibia தண்ணிக்குள்ள மட்டும் இருந்த fishes சீலக்கான் they came to land ஓகேங்களா லேண்ட்ல இருந்து திருப்பி வாட்டர் அந்த மாதிரி சோ அவங்களில இருந்து தான் என்னது amphibians டெவலப் ஆனது evolve ஆனது ஓகேங்களா சோ fishesக்கும் amphibiansக்கும் கனெக்ட் பண்ற கனெக்டிங் லிங்க் தான் சீலக்கான் very good next questionக்கு போலாமா Yes, which of the following statements are true regarding features of human genome? Human genome ஓட features பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு நாலும் ரீட் பண்ணி நீங்க கரெக்ட்டா ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். Okay, good evening Palniappan hi ma'am சொல்றாங்க. Hello Palniappan. So cancer என்ன so இதெல்லாம் கரெக்ட் அப்படினு சொல்றாங்க so about 5% of genes will be coded for the protein repeated sequence will make very small portion of the human genome chromosome 1 has the most genes and average gene consists of 3000 bases என்ன ஆன்சர் ஸ்னேஹா abcd எல்லாமே கரெக்ட்டா சொல்றாங்க பிரியதர்ஷினி ஆப்ஷன் 3 சொல்றீங்க what about the others போல்ல third option போடுங்க very good ஓகேவா So பாருங்க about 5% இல்ல less than 2% of genes okay va will be code for the proteins okay va so it is going to make the very large portion என்னது large portion அப்ப இது ரெண்டுமே தப்பு okay va so chromosome 1 has the most genes இது கரெக்ட் தான் and இது average gene consists of 3000 bases yes இதுவும் கரெக்ட் தான் இதெல்லாம் human genome project ல வந்துட்டு இருக்கு so இப்போ இங்க C and D மட்டும் தான் கரெக்ட் So I'm going with option number 3. Yes, very good Priyadarshini. Correct. Very large portion. Yes, absolutely correct. Okay va? So appo ivladhaan. Okay, the numericals இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த numbers எல்லாமே இது ரொம்ப முக்கியம். Okay? So appo நான் next question போறேன். Moving to the next question. So Rasan and recent question. So monozygotic twins பத்தி இருக்குது. So poll போட்டாச்சு. You can answer in the poll also. Okay, so assertion reason twins ஓட biology தான் so assertion என்ன சொல்ற monozygotic twins that means identical twins are always of the same sex and possess identical genetic constitution அதுதான் assertion reason என்ன சொல்ற monozygotic twins result from the fertilization of two separate ova by two different sperms assertion இப்படி reason அப்படி ஓகேயா டக்குன்னு ரீட் பண்ணி சொல்லுங்க பால்ல கூட ஆன்சர் சொல்லலாம் yes option 1 they are taking option 1 yes பார்க்கலாம் assertion monozygotic twins are always of the same sex and possess identical genetic constitution அது கரெக்ட் தான் monozygotic twinsக்கு எப்பவுமே ஒரே செக்ஸா இருக்கும் ரெண்டு girls இல்லனா ரெண்டு boys அது மட்டும் இல்லாம அவங்களோட genetic composition சொன்னா அது 100% சிமிலரா இருக்கும் because they come from the same zygote ஒரே zygote divide ஆகி வந்ததனால தான் இப்படி இருக்குது ரைட் in reason என்ன monozygotic twins result from the fertilization of two separate ova by two different sperms இப்படி ஃபார்ம் ஆகுற twins they are fraternal twins ஓகேங்களா they are fraternal twins not monozygotic twins நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு zygote cleavage undergo பண்ணும்போ அது பிரிஞ்சு போச்சுனா அது செப்பரேட் ஆச்சுனா நார்மலி செப்பரேட் ஆக மாட்டே ரேர் கேஸ்ல செப்பரேட் ஆச்சுனா அது two different embryo மாறிடும் two different monozygotic twins மாறிடும் ஓகேங்களா சோ அதனால assertion வந்து correct reason வந்து false first option assertion is true and reason is false very good priyadarshini krishna kirtana yes adira tanusha good ஒரு கான்செப்ட் ரிலேட் பண்ணி ஷார்ட்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல அது போய் பாத்துக்கோங்க சோ அதனால கான்செப்ட் கிளியர் இல்லாதவங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் கம்மியான டைமுக்குள்ள ஒரு கான்செப்ட் fraternal twins ஓடையும் அதே மாதிரி ஐடென்டிக்கல் twins ஓடையும் கான்செப்ட் கிளியரா கொடுப்பாங்க ரைட் ஃபைன் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन லேக்கு போலாம்
The specialized epidermal cells present in the vicinity of guard cells are called. Plants உட anatomy. Yes, anatomy of flowering plants. Okay வா? So பாருங்க நம்மளோட guard cells சுத்தி ஒரு specialized epidermal cells இருக்கு. அது யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So இந்த guard cells பத்தி நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கலாம்ல. So guard cells வந்து surged இருக்கும்போது நமக்கு stomata வந்து open ஆகும். Guard cells வந்து flaccid இருக்கும்போது stomata வந்து close ஆகும். ஓகேவா? So இந்த guard cells okay அந்த guard cells இருக்காங்க இல்லையா? So இவங்கள்ட்ட மட்டும் தான் என்ன இருக்கும்? chloroplast இருக்கும். ஓகேவா? chloroplast இவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும்னா so epidermal tissue systemல வர யார்கிட்டயுமே chloroplast இருக்காது. only இந்த guard cells மட்டும் தான் இருக்கும், வேற யாருக்கு இருக்காது. So the guard cells in case of dicot and monocot. In case of dicot எப்படி இருக்கும்? In case of monocot எப்படி இருக்கும்? Okay, in case of dicot இது எப்படி இருக்கும்? Kidney or bean shape. Right ah. Then what about in case of monocot? Dumbbell shape. Okay va? Case of kidney or bean shape inga dumbbell shape. Right. So inga kekkuradhu yaru? Subsidiary cell. So answer enna? Option number 3. Option number 3 da ella potirukingla? Okay, yaradhu? Yes, perfect. Very good, Gausila, Krishna Ketana, Priyadarshini, Adira, Tanusha. Very good. Okay va? Next question polam. Okay. Thank you, sir. So choose the incorrect one தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை ஸ்டேட்மென்ட் இருக்கு? 4 ஸ்டேட்மென்ட் இருக்கு. So quickly go through these 4 statements. Feet have webbed digits with that help in swimming. So frog ஓட morphology பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மென்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். So frog ஓட feet have webbed digits that help in swimming. Next, body of a frog is divisible into head, neck and trunk. Below the mouth, a pair of nostril is present. Then kadesila statement வந்து four limbs end in 4 digits and they are larger and muscular than hind limb. சொல்லுங்க உங்களோட ஆன்சர் என்ன? Incorrect statement எதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Yes, anyone? Third option. Incorrect statement. Priyadarshiniயோட ஆன்சர் வந்திருக்கு third statement. Gausila fourth one. Neck is absent. Priyadarshiniயோட explanation. Okay, let's see frog ஓட feet hind limb ல digits. ஓகேங்களா? feet ல என்ன இருக்கு? webbed digits இருக்கு that help in swimming. அது கரெக்ட் தான். Next, என்ன? body of a frog is divisible into head and trunk. அவங்களுக்கு neck இருக்கா? neck region இல்ல. ஓகேங்களா? head and trunk மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த B statement தப்பு. Next, என்ன? below the mouth a pair of nostril is present. nostril எங்க இருக்கு? நம்ம மாதிரியா mouthக்கு மேல தான் இருக்கு, mouthக்கு கீழே கிடையாது. ஓகேங்களா? so below இல்ல above the mouth ன்னு வரணும். அதனால தான் இதுவும் தப்பு. Next, four limbs end in 4 digits and they are larger. 4 limbsum hind limbsum compare பண்ணும்போது 4 limbs எப்படி இருக்கு? 4 limbs வந்து ஸ்மாலா இருக்கும், அவ்வளவும் லார்ஜ் பெரிய 4 limbs எதுவும் கிடையாது, ஸ்மாலா இருக்கும். மஸ்குலர் இல்ல, compared to hind limbs less muscular இருக்கும் 4 limbs. அதனால இதுவும் தப்பு. so incorrect statement எதுன்னு கேட்டிங்கன்னா B, C and D. second option. Gausila, very good. second option. good. ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா பார்த்து தான் கடைசில ஆன்சர் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ this is the last question. Okay, so எது கரெக்ட் மேட்ச் சொல்லுங்க பாப்போம். சோ எது கரெக்ட் மேட்ச்? சோ select the correct match with respect to IUCN Red List 2004 ல சொன்னதுல எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு சொல்லுங்க பாப்போம். சோ 338 vertebrates, 359 birds, 784 plants, 87 invertebrates. இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சோ எது கரெக்ட் மேட்ச்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். IUCN ரெட் லிஸ்ட்ல மொத்தம் எவ்வளவு பேர் சொன்னாங்க? எவ்வளவு பேர் எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க? எஸ், சூப்பர். ஓகே, லாஸ்ட் 784 ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு. எவ்வளவு இயர்ஸ்னா last 500 yearsல 784 species extinct ஆச்சு. சோ அப்போ இங்க 784 plants கிடையாது. ஓகே, அந்த plants வந்து எவ்வளவுனா 87 தான் இங்க plants. ஓகே, plants வந்து 87
Okay va, vertebrae is 338, it is correct. Okay va, 359, it is invertebrates. Okay va, they are invertebrates. So answer yes, very good, super. Okay va, so first option, right? So right, very good. So Priyadarshini, Loshini, very good பசங்களா ஓகேவா. ஸோ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி நமக்கு அப் டு நமக்கு சாட்டர்டே வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா, எல்லாமே ஷெட்யூல் ஆயாச்சு. ஸோ உங்களுக்காக நாங்கள் சாட்டர்டே நைட் வரைக்கும் we are going to give the classes students. ஓகே, நோ காம்ப்ரமைஸ் இன் தட். அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு 5:30க்கு நம்ம லைவ் ஆன்சர் கீ டிஸ்கஷனும் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் ஸோ டைம்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எஸ், தேங்க்யூ கிருஷ்ண கீர்த்தனா, தேங்க்யூ. ஸோ மேம் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இப்போ ஒரு செஷனில் நாங்கள் போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். ஓகேங்களா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது எங்களுக்கு. ஸோ ஜாயின் தட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அங்கே இந்த மாதிரி கிளாஸஸோட நோட்ஸு, அதே மாதிரி இங்கே கண்டக்ட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர்ஸு வித் ஆன்சர் கீ, இதை மாதிரி எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். கடைசியில் டைமில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் ஆல் தீஸ் ரிசோர்ஸஸ் தட் வி ஆர் கிவிங் யூ, ரைட்? ஓகே பசங்களா, தேங்க்யூ, பாய். நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் பழனியப்பன், பாய். ஓகேவா, 3 பேர்